Yeah, welcome students. So இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸோ சிபிஎஸ்சி கிளாஸ் 12 மேக்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் ஃபுல் சாப்டர் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ முதல்ல இன்ட்ரோடக்ஷன் பிரீஃபா கொடுக்க போறேன். ஸோ அடுத்துட்டு ஒரு எக்ஸசைஸ்லயும் நமக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போர்டு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஹோல் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த யூனிட் தர பண்ண மாதிரி இருக்கும், ஃபுல் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ் போறது முன்னாடி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நமக்கு என்னன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாடி. ஸோ முதல்ல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாடியில இன்ட்ரோடக்ஷன் நமக்கு என்னென்ன இருக்குன்றது முதல்ல ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச்னா என்னன்னு தெரியும். ஓகே, ஸோ த சேஞ்ச் in a quantity with respect to time. So with respect to time is known as rate of change. முதல்ல ரேட் ஆஃப் சேஞ்ச்னா நமக்கு என்ன அப்படின்றது தெரியும். ஸோ ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ்ல பார்க்க போறோம். ஸோ த சேஞ்ச் இன் குவான்டிட்டி. ஸோ ஒரு வந்து குவான்டிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது, எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்டிவ் டைம். ஸோ டைமை பொறுத்து சேஞ்ச் ஆச்சுன்னா ஸோ அது பேர் நம்ம என்ன சொல்றோம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அடுத்து if a quantity y varies with respect to another quantity x, another quantity x. So ஒரு quantity y-ன்றது எதை பொறுத்து வேரி ஆகுது, உங்களுக்கு எக்ஸை பொறுத்து வேரி ஆச்சு அப்படின்னா அதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒய். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இஃப் குவான்டிட்டி ஒய் அப்படின்றது எதை பொறுத்து வேரி ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ அந்த இதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ ஒய் வந்து சேஞ்ச் ஆகுது எதை பொறுத்து, ஸோ டிஒய் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் குவான்டிட்டி ஒய் வேரிஸ் வித் அனதர் குவான்டிட்டி எக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும், டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்றது பாருங்க. ஸோ இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் varies with another variable, so for example எனக்கு இப்போ x is equal to f of t comma y is equal to g of t அப்படின்னா so dy by dx is equal to, so உங்களுக்கு என்ன வந்துரும், so first dy by dt divided by so dx by dt. okay, so dy by dx அப்படின்றது dy with respect to time ஆல சேஞ்ச் ஆகும் and dx with respect to time ஆல சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த எக்ஸசைஸ்ல தேவை. அடுத்து நமக்கு மெயினா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மார்ஜினல் காஸ்ட், அடுத்து மார்ஜினல். இது லாஸ்ட் ஒரு 2 ப்ராப்ளம்ல இதை பத்தி நமக்கு இதை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸோ முதல்ல மார்ஜினல் காஸ்ட்னா என்னன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மார்ஜினல் காஸ்ட் இருக்கு, மார்ஜினல் ரெவென்யூன்னு இருக்கு. ஸோ மார்ஜினல் காஸ்ட் அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் of total cost, with respect to the number of items produced, at the instant. okay, so first நமக்கு marginal cost அப்படின்னா என்ன தெரியும். so rate of change of total cost. so total cost நமக்கு சேஞ்ச் ஆகுது with respect to என்னது number of items produced. எவ்வளவு ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை பொறுத்து நமக்கு காஸ்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அது பேர் நம்ம என்ன சொல்றோம்னா மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ the total cost change with respect to number of items produced. எத்தனை ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை பொறுத்து காஸ்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மார்ஜினல் ரெவன்யூ. ஸோ மார்ஜினல் ரெவன்யூ. okay, so rate of change of total revenue, அதுல வந்து உங்களுக்கு காஸ்ட், ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்னது ரெவன்யூ. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டோட்டல் ரெவன்யூ
with respect to number of items sold at that instant. So இங்க வந்து உங்களுக்கு produced. So இங்க வந்து sold at the instant. So இது வந்து marginal revenue. So marginal cost அப்படின்னா rate of change of total cost. Marginal revenue rate of change of total revenue. இங்க with respect to number of items produced. So இங்க எத்தனை items sold. புரியுதுங்களா? So ரெண்டுமே rate of change of total cost தான். marginal costனாலும் சரி, marginal revenue rate of change of revenue. இங்க வந்து காஸ்ட்ல வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ரெவன்யூல வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம எவ்வளவு சேல் பண்றோம்ன்றதை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் மார்ஜினல் காஸ்ட் அண்ட் ரெவன்யூ. ஸோ இந்த மார்ஜினல் காஸ்ட் அண்ட் ரெவன்யூ பேஸ் பண்ணி நம்ம ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் லாஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸைஸ் 6.1ல என்னென்ன டிஃப்ரெண்ட் மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கு, என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது 1 by 1 பார்க்கலாம். ஸோ அவங்க டெக்ஸ்ட் புக் ஓப்பன் பண்றேன். 6.1 பாருங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸைஸ் 6.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேசிக் மாடல். ஸோ இதில் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட், தேர்ட், ஃபிஃப்த் இந்த 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The volume of a cube is increasing at the rate of 8 centimeter cube per second. How fast is the surface area increasing when the length of an edge is 12 centimeter? அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் ஏ கியூப் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. வித் ரெஸ்பெக்டிவ் என்ன அது கொடுத்துருக்காங்க, யூனிட் பாருங்க, சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட். அப்போ வித் ரெஸ்பெக்டிவ் டைமை பொறுத்து கியூப் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. How fast is the surface area increasing? So surface area of என்னது, கியூப். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, வென் எட்ஜ் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 12 சென்டிமீட்டர். ஸோ 12 சென்டிமீட்டர் இருக்கும் போது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதான் கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ இப்போ முதல்ல கிவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் ஏ கியூப் இன்க்ரீசிங் அட் த ரேட் dv by dt வந்து 8 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸைஸ் 6.1. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது the volume of a cube increasing at the rate of time. ஸோ dv by dt. இது எப்படி நம்ம with respect to time கண்டுபிடிக்கிறோம்னா, நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, யூனிட்லேயே 8 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப செகண்ட் அப்படின்னா dv by dt. ஸோ இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க, சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ். சர்ஃபேஸ் ஏரியானா dA by dt. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த வால்யூம் ஆஃப் ஏ கியூபும் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூபோட ஃபார்முலா என்னன்னு தெரியும். முதல்ல dA by dt is equal to என்னன்னு பாருங்க. So dA by dt is equal to, so d by dt of, so area of a cube. So area of a cube ஓட ஃபார்முலா உங்களுக்கு என்னது, ஏரியானா சர்ஃபேஸ் ஏரியா. So surface area of a cube ஓட ஃபார்முலா உங்களுக்கு 6a ஸ்கொயர். அப்ப இந்த இடத்துல a க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம், 6a ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So with respect to t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. So 6 into a ஸ்கொயர்ன்றது so 2a into dA by dt. அப்ப 6 into 2 என்னது, so 12a into dA by dt. So இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்ப அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, dv by dt equal to 8 centimeter cube கொடுத்துருக்காங்க. So dv by dt is equal to 8 centimeter cube. ஓகே, ஸோ அப்ப d by dt of, ஸோ உங்களுக்கு வால்யூம் ஆஃப் a cube ஓட ஃபார்முலா உங்களுக்கு என்னது, a cube. ஸோ ஈக்குவல் டு a. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்டிவ் t ஆல. t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது a cube டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா so 3a square into dA by dt, so equal to 8 வந்து. இப்போ dA by dt is equal to உங்களுக்கு என்ன வந்து பாருங்க, so dA by dt equal to, so இந்த 3a square ரைட் சைடுல வந்ததுன்னா 8 by 3a square வந்துடும். ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிட்டோம்னு பாருங்க. ஸோ இங்க dA by dt இருக்கு, இங்கேயும் dA by dt இருக்கு. ஸோ இப்போ இந்த dA by dt யோட வேல்யூ எடுத்து போய் நம்ம எங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம், இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கிற dA by dt எடுத்து போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும், ஸோ dA by dt is equal to நமக்கு 12a into dA by dt. ஸோ dA by dt எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 8 by 3a ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ என்ன கேன்சல் ஆயிடும், ஒரு a வந்து கேன்சல், 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 3s are 12. ஸோ அப்போ என்ன வந்துடும், 4 8s are 32 divided by 8. ஸோ இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, at a is equal to 12 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ dA by dt, so dA by dt, so at a is equal to, so 12 centimeter. So அப்போ 32 divided by 12. So இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க ஃபோர்த் டேபிள்ல.
8 fours are 32, 3 fours are 12. So அப்ப dA by dt is equal to 8 by 3. So area போது centimeter square divided by second. புரியுதுங்களா? இதுதான் dA by dt at A is equal to 12 ஓட வேல்யூ. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, இந்த தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The radius of a circle is increasing uniformly at the rate of 3 centimeter per second. So radius of a circle, circle-ஓட radius உங்களுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதா? 3 centimeter per second. With respect to என்னவால இன்க்ரீஸ் ஆகுது? டைமால இன்க்ரீஸ். ஏன்னா per second கொடுத்தாங்க. கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க? Find the rate at which the area of a circle is increasing when the radius is 10 centimeter. அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ பாருங்க, லிசன் பண்ணுங்க. So radius of a circle increasing at the rate of 3 centimeter per second. So third question, another important question. So the radius of a circle increasing. So with respective time ஆல increase ஆகுது. So என்ன சொல்லியிருக்காங்க? 3 centimeter per second அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் அப்படின்றது என்ன எடுத்துக்கிறோம்? ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ லெட் ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்ப ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிளோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது? பை ஆர் ஸ்கொயர். இப்போ டிஏ கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க பாருங்க. ஸோ கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்கறது ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் இஸ் இன்க்ரீசிங் அண்ட் ரேடியஸ் இஸ் 10 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் உங்களுக்கு என்ன சொல்றாங்க? இன்க்ரீசிங் வித் ரெஸ்பெக்டிவ் டைம். ஸோ அப்போ டி பை டிடி இன்டூ ஏரியான்றது என்னது? ஸோ பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு, ஸோ பை கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஸோ 2r இன்டூ டிஆர் பை டிடி. ஸோ அப்போ பை இன்டூ 2r இன்டூ டிடி. ஸோ 2 பை ஆர் இன்டூ டிஆர் பை டிடியோட வேல்யூ உங்களுக்கு என்னது? ஸோ 3. ஸோ அப்போ ஆன்சர் 3 இன்டூ 2 6 பை ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். பட் கொஸ்டின்லேயே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அட் ஆர் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்காங்க. ஸோ டிஏ பை டிடி at r equal to 10 கொடுத்துருக்காங்க. அப்ப 6 பை இன்டூ ஆரோட வேல்யூ உங்களுக்கு என்னது? ஸோ 10. ஸோ அப்ப ஆன்சர் என்ன வந்துடும்? 60 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். இது ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ டிஆர் பை டிடி கொடுத்துருக்காங்க. டிஏ பை டிடி வித் ரெஸ்பெக்டிவ் ஆர் ஈக்குவல் டு 10 கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த 5th கொஸ்டின் கூட நமக்கு ஸோ இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A stone is dropped into a quiet lake and waves moves in a circle at the speed of 5 centimeter per second. At the instant when the radius of the circular wave is 8 centimeter, how fast this enclosed area is increasing அப்படின்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க? ஒரு ஸ்டோன் வந்து ஒரு குவைட் லேக்ல போடுறாங்க. அதோட வேவ்ஸ் உங்களுக்கு என்ன ஆகி அப்படியே ரொட்டேட் ஆகி சர்க்கிள் ஷேப்ல ஃபார்ம் ஆகுது. அது ஸ்பீட் என்ன சொல்றாங்க? 5 சென்டிமீட்டர் per second ஸ்பீட் சொல்றாங்க. இப்போ at what instant when the radius of a circular wave is 8 centimeter. So அதோட ரேடியஸ் வந்து நமக்கு டோட்டல் சர்க்கிள் 8 சென்டிமீட்டர் இருக்கும் போது how fast is enclosed area increasing? How fast வந்து உங்களுக்கு எவ்வளவு ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ லிசன் பண்ணுங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்றது. ஓகே, ஸோ 5th கொஸ்டின். ஸோ உங்களுக்கு ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஸோ லெட் ஆர் பி radius of circular wave. Okay, so இப்போ dr by dt. So dr by dt is equal to உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5 centimeter per second. இப்ப கேட்கறது வந்து how fast ஏரியா வந்து உங்களுக்கு இன்க்ரீசிங் கேட்கறாங்க. So dA by dt at r is equal to 8 centimeter. So இதான் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்கறது. ஓகே, ஸோ ரேடியஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 5 சென்டிமீட்டர். ஏரியா இன்க்ரீஸ் ஆகும் when r is equal to 8 சென்டிமீட்டர். எப்படி இன்க்ரீஸ் ஆகும் கேட்கறாங்க. ஸோ அப்போ dA by dt is equal to, ஸோ d by dt into ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸோ 2 பை ஆர் இன்டூ dr by dt. ஓகே, ஸோ dr by dt யோட வேல்யூ உங்களுக்கு என்னது? 5. ஸோ அப்போ 5 இன்டூ 2 10 பை ஆர். ஓகே, ஸோ இப்போ ரேடியஸ் என்ன கொஸ்டின்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? 8 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ dA by dt at r is equal to உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 10 பை இன்டூ, ஸோ ரேடியஸ் என்னது உங்களுக்கு? 8. ஸோ ஈக்குவல் டு 80 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஸோ dA by dt
85 centimeter per second. Okay, so next page பாருங்க. So இப்போ next pageல கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 to 15 questions இருக்கு. இதெல்லாம் என்னென்ன question important question பாருங்க. So 6th question பாருங்க, அடுத்த important question. The radius of a circle is increasing at the rate of 6th question வேண்டாம். 6th question ஈஸியான question தான். அதை விடுங்க. 10th question பாருங்க, இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இந்த பேஜ்ல வந்து ஒரு 4 to 5 questions ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டின்ஸும் மார்க் பண்ணி போர்டு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அதெல்லாம் தான் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கு. இந்த பேஜ்ல வந்து 10th 12th 13 14 15 இந்த 5 கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 by 1 பார்த்தலாம். மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதோட சொல்யூஷன்ஸ் வேணும்னாலுமே நீங்க என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா ஒரு சொல்யூஷன்ஸும் இருக்கும். இல்லாட்டி இந்த எண்ட் கார்ட்ல என்னோட வீடியோ முடியும் போது இந்த யூனிட்டோட டோட்டல் பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு நான் எண்ட் கார்ட்ல கொடுக்குறேன். அதுல நீங்க கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸ் வேணாலும் பார்க்கலாம். இப்போ நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இதில் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ 10th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ a ladder 5 meter is leaning against a wall. The bottom of the ladder is pulled along the ground away from the wall at the rate of 2 centimeter per second. How fast is the height on the wall decreasing when the foot of the ladder is 4 meter away from the wall? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன சொல்றாங்க, ஒரு லேடர் வந்து 5 மீட்டர்ல லீனிங் அகேன்ஸ்ட் வால், ஒரு லேடர் 5 மீட்டர்ல வால்ல தள்ளி இருக்குன்றாங்க. இப்போ இந்த பாட்டம் ஆஃப் லேடர் வந்து எப்படி சொல்றாங்க, கிரவுண்டை விட கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு சொல்றாங்க, அவே ஃப்ரம் த வால். அதோட டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 2 சென்டிமீட்டர் per செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஹவு ஃபாஸ்ட் த ஹைட் ஆஃப் ஏ வால், இந்த ஹைட் ஆஃப் ஏ வால் வந்து எவ்வளவு டிக்ரீஸ் ஆகும் when the foot of a ladder is 4 meter away from the wall இருக்கும்போது எப்படி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ லிசன் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 10. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது a ladder 5 meter long. ஸோ இதுதான் height of a wall. ஸோ இது பாட்டம். ஸோ a 5 meter ladder, ஓகே, ஸோ இது வந்து 5 meter ladder. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, is leaning against the wall. The bottom of a ladder is leaning against a wall. The bottom of the ladder, இது bottom of a ladder, is pulled along the ground away from the wall. So இப்போ எப்படி பண்றாங்க, இந்த away from the wall நம்ம என்ன பண்றாங்கன்னா the bottom of a ladder pull பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க, at the rate of 2 centimeter per second அப்படின்னு சொல்றாங்க. So 2 centimeter per second. How fast is surface area, height of the wall. So height of a wall, இது A, so இது B, so B. So இப்போ இந்த height of a wall அப்படின்றது AC. The height of a wall வந்து decreasing when it is 4 meter away from the wall. So இங்க இருந்து 4 meter away from the wall வரும்போது உங்களுக்கு எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ இதை நான் வந்து என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போ பாட்டம் ஆஃப் லேடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண இந்த ஹைட் ஆஃப் ஏ வால் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ அவங்க கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, dx by dt. dx by dt is equal to 2 centimeter per second கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின்ல கேட்கறது dy by dt, ஹைட் ஆஃப் ஏ வால் தான் கேட்கறாங்க. அட் என்னது, at x equal to 4 centimeter or meter கொடுத்துருக்காங்க. dy by dt at 4 meter கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே மீட்டர் தான் உங்களுக்கு. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஸோ மீட்டர் தான் வரும். ஓகே, ஸோ ரெண்டுமே மீட்டர் தான். ஓகே, ஸோ இங்கேயும் உங்களுக்கு மீட்டர் தான். இப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்க. ஸோ பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணா ஹைபாட்டன்யூஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரிமைனிங் டூ சைட் ஸ்கொயர். ஸோ பை பைத்தாகரஸ் தியரம். ஓகே, ஸோ பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா ஹைபாட்டன்யூஸ் சைட் ஸ்கொயர்னா பை ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரிமைனிங் டூ சைட் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ 5 ஸ்கொயர் அப்படின்றது உங்களுக்கு என்னது 25. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், வித் ரெஸ்பெக்ட் டு டி ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இதுதான், dy by dt at x equal to 4 தான் கண்டுபிடிக்கும். ஸோ அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வந்துடும், ஸோ 2x வித் ரெஸ்பெக்ட் டு டி ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ dx by dt. So 2x into dx by dt plus அடுத்து y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. So 2y into dy by dt. So equal to உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 25 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம dy by dt தான் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இது என்ன பண்ணிக்கலாம், so 2y into dy by dt ஒரு சைடு, இந்த வேல்யூ மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க, dy by dt. So dy by dt மட்டும் ஒரு சைடு, ரிமைனிங் எல்லாம் ஒரு சைடு வந்துருக்கு. அப்போ என்ன வந்துடும், இது ரைட் சைட்ல வரும்போது ஸோ -2x
into dx by dt. ஓகே, அடுத்து இங்க என்ன இருக்கு? சாரி, இது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்க கான்ஸ்டன்ட் இல்ல இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? 0 வந்துருக்கு. 25 வராது. ஓகே, ஸோ இங்க கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ இன்டூ மைனஸ் 2x into dx by dt. ஸோ இந்த 2y ரைட் சைட்ல வரும்போது இன்டூ 1 by 2y. ஸோ இப்போ 2 கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன மட்டும் இருக்குன்னு பாருங்க. ஸோ dy by dt. ஸோ dy by dt equal to so minus x by y into என்ன இருக்கு? dx by dt. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. at x equal to 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ dy by dt. ஸோ dy by dt is equal to so minus x by y into dx by dt. ஸோ dx by dt ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது? equal to 2. ஸோ அப்போ இந்த இடத்துல 2 மட்டும். ஸோ equal to minus 2x so divided by y. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? dy by dt at x equal to 4 தான் கேட்டிருக்காங்க. அப்போ dy by dt at x equal to 4. அப்போ இந்த இடத்துல minus 2 into x ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது? 4 divided by y. ஸோ அப்போ minus 2 into 4 minus 8 divided by y. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன தெரியும் பாருங்க. ஸோ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் plus y square equal to 25. ஓகே, ஸோ இப்போ x ஓட வேல்யூ நமக்கு என்னது? 4. ஸோ 4 ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அப்போ ஆட்டோமேட்டிக்கா y ஸ்கொயர் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும்? 25. ஸோ 4 ஸ்கொயர் 16. ஸோ ரைட் சைட்ல வந்தா மைனஸ் 16. ஸோ y ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துடும்? 9. ஸோ y ஸ்கொயரோட வேல்யூ 9னா y ஓட வேல்யூ உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 3 தான் வரும். பட் இந்த yன்றது நமக்கு ஹைட் ஆஃப் a வால். அப்போ கண்டிப்பா y ஓட வேல்யூ உங்களுக்கு என்னதான் இருக்கும்? பாசிட்டிவ் தான் இருக்கும், நெகட்டிவ்ல வராது. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? dy by dt at x equal to 4 தான் கேட்கறாங்க. ஸோ இப்போ dy by dt at x equal to 4 நமக்கு என்னன்னு தெரியும்? minus 8 by y. இங்க தான் ஃபைன். ஸோ அப்போ எப்படி வந்துடும் ஆன்சர் பாருங்க. ஃபைனலா இங்க எழுதுறேன். ஸோ dy by dt ஸோ at x equal to 4 அப்படின்றது ஸோ minus 8 by y. ஸோ yன்றது நமக்கு என்னது? இப்பதான் ஃபைன் பண்ணணும் 3. ஸோ minus 8 by 3 சென்டிமீட்டர் per second. புரியுதா பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்த புக்ல பாருங்க. ஸோ 10th கொஸ்டின் அடுத்து 12th கொஸ்டின். ஸோ 12th கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 12th one. The radius of an air bubble is increasing at the rate of 1/2 centimeter per second. At what rate is the volume of a bubble is increasing when the radius is 1 centimeter? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? ரேடியஸ் ஆஃப் a bubble வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது with respective time. So 1/2 centimeter per second. At what rate the volume of a bubble வந்து increase ஆகுது when the radius is 1 centimeter அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது கொஸ்டின் நம்பர் 12. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ லெட் ஆர் அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் ஏ பபுள் எடுத்துக்கலாம். ஸோ லெட் ஆர் பி ரேடியஸ் ஆஃப் பபுள் அண்ட் V அப்படின்றது என்ன எடுத்துக்கலாம்? வால்யூம் ஆஃப் ஏ பபுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். So let V be volume of bubble at any time. So கொடுத்திருக்கிறது உங்களுக்கு so t ல கொடுத்திருக்காங்க. Okay, so இப்போ rate of increase of radius. So rate of increase of radius. Okay, so radius with respective time என்னது? So dr divided by dt ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? So 1/2 centimeter per second கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு கேட்கறது என்ன கேட்கறாங்க? dv by dt தான் கேட்கறாங்க. ஸோ dv வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு t இதுதான் கேட்கறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் d by dt ஆஃப் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னது? இந்த இடத்துல vன்றது பபுள். பபுள்ன்றது உங்களுக்கு என்ன ஷேப் இருக்கும்? ஸ்பியர். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா 4/3 pi r cube. அப்ப என்ன வந்துடும்? ஸோ கான்ஸ்டன்ட் 4/3 பை வெளியே எடுத்துருக்கேன். ஆர் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3r ஸ்கொயர் இன்டூ டிஆர் பை டிடி. இப்போ டிஆர் பை டிடியோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 1/2 தெரியும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு, இது கேன்சல். அப்போ 4πr ஸ்கொயர் இன்டூ டிஆர் பை டிடியோட வேல்யூ ஸோ 1/2. ஸோ இப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? ஸோ 2πr ஸ்கொயர்னு வந்துடும்.
so equal to so 2 pi r square. பட் கொஸ்டின்லயே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அடுத்து 2 pi r ஸ்கொயர்னா இப்போ இதுலயே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ரேடியஸோட வேல்யூ நமக்கு என்னது 1 சென்டிமீட்டர். ஸோ டிவி பை டிடி, ஸோ டிவி பை டிடி அட் ரேடியஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஸோ 2 பை ஆர் ஸ்கொயர்னா என்ன வந்துடும், ஸோ 1 ஸ்கொயர். அப்ப ஆன்சர் என்ன வந்துடும் 2 பை. ஸோ வால்யூம்ன்றது சென்டிமீட்டர் கியூப் டிவைடட் பை செகண்ட், டிவி பை. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 13th கொஸ்டின். ஸோ இது ஒரு டிஃபரெண்ட் மாடல் கொஸ்டின், இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ 13th கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 13th question பாருங்க, a balloon which always remains spherical and has a variable diameter 3/2 into 2x plus 1. Find the rate at which the change of volume, so with respect to x ன்னு சொல்றாங்க. So a balloon வந்து நமக்கு spherical shapeல இருக்கு, அதோட diameter உங்களுக்கு 3/2 into 2x plus 1 கொடுத்துருக்காங்க. rate of change of volume என்னன்னு கேட்கறாங்க. ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ 13th question. ஸோ பலூன் வந்து நமக்கு ஸ்பெரிக்கல் ஷேப். ஸோ அப்போ முதல்ல டயாமீட்டர் ஆஃப் ஏ பலூன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3/2 into 2x plus 1. ஸோ டயாமீட்டர் ஆஃப் பலூன் ஈக்குவல் டு 3/2 into 2x plus 1. ஓகே, ஸோ இப்போ ரேடியஸோட வேல்யூ உங்களுக்கு என்னது, இதை 2ஆல டிவைட் பண்ணணும் ரேடியஸ். அப்போ 2ஆல டிவைட் பண்ணும்போது 3/4 into 2x plus 1. ஓகே, so இப்போ volume of a balloon, so volume of a balloon equal to, so balloon அப்படின்றது என்ன ஷேப் உங்களுக்கு, spherical shape. so volume of a sphere is equal to 4/3 pi r cube. ஓகே, so இப்போ நமக்கு rன்றது என்னன்னு தெரியும், 3/4 into 2x plus 1 தெரியும். அப்போ v is equal to so 4/3 into pi. so r ஓட வேல்யூ 3/2 into 3/4 into 2x plus 1 the whole cube. So இதுதான் r. So இப்போ இது எப்படி எழுதலாம், so v is equal to so 4/3 into pi, so into 3 cube ஓட வேல்யூ 27, 4 cube ஓட வேல்யூ 64 into 2x plus 1 the whole cube. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க, 1 4s are 4, 16 4s are 64. So 9 3s are 27. So v is equal to 9 pi divided by 16. So 2x plus 1 the whole cube. Okay. So if a question அவங்க என்ன கேக்குறாங்க, so rate of change of volume with respect to x கேக்குறாங்க. So that means dv by dx கேக்குறாங்க. So dv by dx is equal to 9 pi by 16. So with respect to x ஆல differentiate பண்ணும், அப்போ என்ன வந்துரும், so n into x power n minus 2. So இப்போ இதை differentiate பண்ணும்போது so 3 into 2x plus 1 the whole square. With respect to x ஆல differentiate பண்ணும்போது again 2x differentiate பண்ணும், so 2 plus 0. ஓகே, so அப்போ எப்படி வந்துரும் உங்களுக்கு, so 9 into 3, so 9 into 3 27 pi divided by 16. அடுத்து உங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு 2 இருக்கு, so 2 into 2x plus 1. ஆக்சுவலா இங்கே நம்ம கேன்சல் பண்ணிடலாம், 1 2s are 2, 8 2s are 16. so இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது இங்க டினாமினேட்டர்ல உங்களுக்கு என்ன வந்துடும், 8 வந்துடும். so 8 into 2x plus 1 the whole square. அப்ப ஆன்சர் என்னது உங்களுக்கு, so dv by dx is equal to 27 pi divided by 8 into 2x plus 1 the whole square. Okay, so இதுதான் 13th question. so next 14th question பாருங்க. 14th question ஒரு important question. so என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 14th one. Sand is pouring from a pipe at the rate of 12 centimeter cube per second. The falling sand forms a cone on the ground in such a way that the height of a cone is always 1/6 of the radius of a base. How fast is the height of the sand cone increasing when the height is 4 centimeter? So இதான் question கொடுத்திருக்காங்க. so என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு sand வந்து பைப்ல at the rate of 12 centimeter cube per secondல உங்களுக்கு pour பண்றாங்க. இப்போ இந்த வில்ற sand வந்து உங்களுக்கு என்ன ஷேப்ல வருது, கோன் ஷேப்ல இருக்குன்னு சொல்றாங்க. in such a way that condition அவங்க கொடுத்திருக்காங்க, height of a cone வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, 1/6 of the radius of a baseல இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ எவ்வளவு ஃபாஸ்ட் வந்து sand of a cone வந்து இன்க்ரீஸ் ஆகும் when height is equal to
4 சென்டிமீட்டரா இருக்கும்போது இதான் கொஸ்டின். ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ 14th கொஸ்டின். ஓகே, ஸோ முதல்ல உங்களுக்கு இது வரதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கோன் கொட்டது வந்து ஹேண்ட் வந்து கோன் ஷேப்ல ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 1/6 ஆஃப் ஏ ரேடியஸ் ஆஃப் ஏ பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது நமக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் dv/dt. ஸோ வால்யூம் sand is pouring from a farm at the rate of 12 centimeter per second. அப்போ வந்து நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ சாண்ட் இதுல போர் பண்றாங்க அப்படின்னாவே கண்டிப்பா இதுல உங்களுக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் என்னது வித் ரெஸ்பெக்டிவ் டைம். ஸோ இதோட வேல்யூ உங்களுக்கு 12 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட் இருக்காங்க. இப்போ h is equal to 1/6 r அப்படின்னா ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 6h வந்துடும். ஓகே, h is equal to 1/6னா r is equal to என்ன வந்துடும் 6h வந்துடும். இப்போ வால்யூம் ஆஃப் எ கோனோட ஃபார்ம். ஸோ வால்யூம் ஆஃப் எ கோன் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ ஆர்ன்றது நமக்கு என்ன தெரியும் 6h தெரியும். ஸோ 1/3 பை ஸோ 6h த ஹோல் ஸ்கொயர் இன்டு ஹெச். ஸோ 1/3 பை ஸோ 6 ஸ்கொயர் 36 ஸோ ஹெச் கியூப்னு வந்துடும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா ஸோ 12 ஸோ 12 பை ஹெச் கியூப் இதுதான் உங்களுக்கு என்னது பின்றது. இப்போ அவங்க கேட்கறது நமக்கு என்ன கேட்கறாங்க dv/dt தான். ஸோ dv/dt ஈக்குவல் டு ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும். ஸோ 12 பை வெளியே வந்துடும். ஸோ ஹெச் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ ஹெச் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஸோ 3h ஸ்கொயர் இன்டு dh/dt. ஓகே, ஸோ இப்போ dh/dt உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா. So dh/dt, how fast is the height of a cone sand increasing? So dv/dt தான் கொடுத்துருக்காங்க. ஹைட் தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க dv/dt is equal to so 12 ன்னு கொடுத்துருக்காங்க. So sand is pouring from dv/dt தான் 12 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பண்ணுங்க அப்போ எப்படி வரும். ஸோ அப்போ dv/dt யோட வேல்யூ ஸோ 12 is equal to ஸோ 12 பை இங்க ஒரு 12 into 3 இருக்கு. ஸோ எப்படி டேரக்டா கூட கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 12 into ஸோ 3h ஸ்கொயர் into dh/dt. அப்ப இந்த என்ன பண்ணிடலாம், இந்த 12 டைரக்டாவே இங்க கேன்சல் பண்ணிடலாம். இப்ப நம்ம dh/dt தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ dh/dt இஸ் ஈக்குவல் டு இது ரைட் சைட்ல வரும்போது 1/3 பை h ஸ்கொயர்னு வந்துடும் இன்டு dh/dt. ஓகே, ஸோ இப்போ ஹெச்சோட வேல்யூ நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்தாங்க. இங்க பாருங்க. ஸோ கொஸ்டின்லேயே உங்களுக்கு h இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்தாங்க, ஹைட் இஸ் 4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ ஹைட் இந்த இடத்துல 4 சென்டிமீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ dh/dt ஈக்குவல் டு ஸோ ஹைட்ன்றது 4 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 4 ஸ்கொயர் 16 வந்துடும். ஸோ 1/16 into 3 48 பை இன்டு ஸோ இப்போ dh/dt தான் நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால இங்க dh/dt வராது. நான் 2 இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ இங்கே dh/dt எடுத்து வந்தாச்சு. ஓகே, ஸோ அப்போ 1/48 பை ஸோ ஹைட்ன்றது நமக்கு சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதை பாருங்க. So 4 square 16, so 16 into 3, 48. Okay, so next important question, 15th question, is very important question. So the total cost C of x in rupees associated with the production of x units. So C of x equal to a function கொடுத்துட்டு marginal cost கேக்குறாங்க when 17 units are produced. So marginal cost நான் ஏற்கனவே சொன்ன introductionலே. So the rate of change of cost with respect to the number of unit items produced. Okay, எத்தனை items produce ஆகுதோ அதை பொறுத்து உங்களுக்கு காஸ்ட் வேரி ஆகுதா marginal cost அப்படின்ட்டு. இன்ட்ரோடக்ஷன்ல நாம பார்த்தோம் பிகினிங்ல. ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்க. 15th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ 15th கொஸ்டின் ஸோ உங்களுக்கு கேட்டிருக்கிறது மார்ஜினல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ dc/dx இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் காஸ்ட் அட் x ஈக்குவல் டு 17. ஸோ இதான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ முதல்ல c of x ஓட வேல்யூ உங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ c of x is equal to 0.07 x cube minus 0.003 x square plus 15x plus 4000. Okay, so if we find one, so if dc/dx நம்ம find பண்ணோம். So dc/dx is equal to 0.007 into x cube differentiate பண்ணீங்கன்னா 3x square minus 0.033 x square differentiate பண்ணீங்கன்னா 2x plus 15 x differentiate பண்ணும்போது 1 plus constant differentiate பண்ணா 0.
ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க 0.007 into 3. So 0.07 into 3 என்னது 21x square minus 0.0066 plus 15. Okay. So இப்போ dc by dx உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க at x equal to 17 கொடுத்துட்டாங்க. Okay. So அப்போ 0.021 x என்றது 17 square minus 0.006 into 17 plus 15 இருக்கு. ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன வேலை மல்டிப்ளை பண்ணோம் இங்கே 0.021 இருக்கு இங்கே 17 ஸ்கொயர் இருக்கு அப்போ 17 ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு என்னது 289 ஸோ 0.01 into 289 மல்டிப்ளை பண்ணோம் 9 ஸோ 9 2 சார் 18 ஒன்று 0 அகெயின் 8 அடுத்து 8 2 சார் 16 அடுத்து 0 அடுத்து 2 ஸோ 4 அடுத்து 0 So 9, so 8 plus 8, 16. So 1 7, 1 9. அடுத்து 6. Okay. So அப்போ நமக்கு என்ன வருது எத்தனை டெசிமல் மூவ் பண்ணும் 3 டெசிமல் சாரி இந்த இடத்துல 6 to 9 10 வரும் ஸோ அப்போ 6.069 வருது ஓகே ஸோ அப்போ ஆன்சர் 6.069 minus 17 into 6 என்னது 102 ஸோ அப்போ 0.102 plus 15 ஸோ ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும் 15 plus 6 20 so 15 நீங்க மைனஸ் பண்ணணும் 15 plus 6 21.069 minus 0.102 so 7 6 so 9 அடுத்து 0.20 so அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்னது 20.967 ஓகே so இவ்வளவுதான் நமக்கு இந்த எக்ஸசைஸ்ல எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இப்போ அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்கறது என்னது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் ஸோ அதுக்கு நம்ம முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு அந்த எக்ஸசைஸ் குள்ள போகலாம் ஸோ இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் ஸோ இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்னா ஜஸ்ட் இப்போ இந்த கிராஃப் வச்சு நம்ம வேல்யூ சொல்லிக்கலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன ஆகுதுன்னு பாருங்க -2 -1.5 -1 -1/2 0 ஸோ இப்போ இந்த இடத்துல வேல்யூ உங்களுக்கு 1/1 இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ வேல்யூ என்ன ஆகுது நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னாவே 2 1.5 இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 0 1/2 1 3/2 2 இன்க்ரீஸ் ஆகுது பட் ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது பட் இங்க எக்ஸ் ஸ்கொயர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க வேல்யூ 4 9/4 1 1/4 டிக்ரீஸ் ஆகுது பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா 0 1/4 1 9/4 4 உங்களுக்கு என்னது இன்க்ரீஸ் ஆகுது ஜஸ்ட் அப்படியே வேரி ஆகுது இந்த இடத்துல உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது இங்க உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ல சொல்றேன் எக்ஸ்ல வந்து ரெண்டுமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அது நம்ம ப்ராப்ளம் முடியாது நமக்கு வருது அவுட்புட்ல தான் பார்க்கணும் இப்போ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு டிக்ரீசிங் இங்க ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீசிங் ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலா கிராஃப்ல சொல்றோம் இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம எப்படி இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இங்க பாருங்க ஸோ இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இதுதான் கண்டிஷன் ஸோ இன்க்ரீசிங் அப்படின்னா எனக்கு x1ஓட வேல்யூ லெஸ் தேன் x2 அப்படி இன்டர்வல்ல வரும்போது எனக்கு இன்க்ரீசிங் அடுத்து x1, x2 இன்டர்வல் f of x1 is less than x2 சேம் டிக்ரீசிங் இன் இன்டர்வல் இது கிரேட்டர் தென் வரும் f of x cnக்கு ஈக்குவலா வந்ததுன்னா அது கான்ஸ்டன்ட் ஓகே சோ இப்போ நம்ம இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கிராஃப் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீசிங் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கிராஃப் உங்களுக்கு என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும் நெய்தர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங்னா இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது மிடில் ஆஃப் இருக்கும் இன்க்ரீசிங்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீசிங்னா குறையும் நெய்தர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீசிங் தான் மிடில் இருக்கும் ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் ஓகே இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் நான் என்ன சொல்றது இப்போ இதுல 1 by 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ் 6.2ல பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க தேர்ட் கொஸ்டின் ஷோ தட் த ஃபங்க்ஷன் பை f of x is equal to sin x and is increasing in 0,5/2 and decreasing in 5/2, 5 and neither increasing or decreasing 0,5 ஓகே ஸோ இப்போ எக்ஸசைஸ் 6.2 பாருங்க ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் தேர்ட் கொஸ்டின்ல f of x equal to sin x கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க f of x is equal to sin x f of x equal to sin x increasing in 0,5/2 சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் increasing in 0,5/2 ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணும் இது இன்க்ரீசிங்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபங்க்ஷனை வந்து முதல்ல நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் f of x equal to sin x
ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது காஸ் எக்ஸ். இப்போ இந்த காஸ் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ 0 π/2 ஸோ பை ஸோ 3π/2. ஸோ இங்க வந்து உங்களுக்கு 2π வந்துடும் அகெயின். இப்போ இந்த இடத்துல ஏ எஸ் டி சி. அப்போ உங்களுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது காஸ் எக்ஸ்ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ்னா கண்டிஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்னது இன்க்ரீசிங். ஸோ அப்போ காஸ் எக்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு 0 to π/2ல ஆல் ஆர் இன்க்ரீசிங். காஸ் மட்டும் கிடையாது, சைன் காஸ் டேன் கொசிகன் சீக்கன் காட் எல்லாமே உங்களுக்கு என்னதான் இன்க்ரீசிங். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டிப்பா எனக்கு என்னதான் கிரேட்டர் தென் 0. அப்ப கிரேட்டர் தென் 0னா அப்ப ஃபங்க்ஷன் எனக்கு என்ன அர்த்தம் இன்க்ரீசிங். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் இன் எந்த இன்டர்வல்ல 0, π/2. ஓகே. ஸோ அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டிக்ரீசிங் இன் π/2, π. ஸோ டிக்ரீசிங் இன் π/2, π. இப்ப சேம் அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது ஸோ காஸ் எக்ஸ். இப்போ π/2, πல பாக்குறோம். ஸோ π/2 எங்க இருக்கு, ஸோ எங்க இருக்கு, பை எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ அப்ப π/2, πல இது என்னது சைனும் கொசிகன் மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவ். எஸ் அப்படின்னா சைன் அண்ட் கொசிகன் மட்டும்தான் பாசிட்டிவ், ரிமைனிங் ஆல் ஆர் நெகட்டிவ். அப்ப உங்களுக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல காஸ் எக்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப காஸ் எக்ஸ் கண்டிப்பா எனக்கு என்னதான் லெஸ் தென் 0. அப்ப எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ லெஸ் தென் 0. ஸோ தேர்ஃபோர் எஃப் இஸ் டிக்ரீசிங் இன் π/2, π. ஓகே. அடுத்து சி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நெய்தர் இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங் இன் 0, π. இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது, நெய்தர். ஸோ நெய்தர் இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங் இன் எங்க சொல்றாங்க 0, π. இப்ப 0, πல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்ப இந்த இடத்துல 0, π/2ல காஸ் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு என்னது பாசிட்டிவ். இதே இப்ப இந்த இடத்துல காசுன்றது என்னது உங்களுக்கு நெகட்டிவ். இப்ப 0, πன்னா இதுதான் 0. ஸோ 0ல இருந்து பைக்குள்ள உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்றாங்க. ஸோ 0ல இருந்து பைக்குள்ள π/2 வரைக்கும் எனக்கு பாசிட்டிவ், அதுக்கப்புறம் எனக்கு நெகட்டிவ். அப்ப வந்து எனக்கு என்னது இன்க்ரீஸும் ஆகல டிக்ரீஸும் ஆகல, ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது ஒரு இடத்துல டிக்ரீஸ் ஆகுது. அப்ப அந்த இடத்துல என்ன வருதுன்னா உங்களுக்கு ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் தட் மீன்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ் தான். பட் எஃப் ஆஃப் எக்ஸ் எனக்கு என்னது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே வருது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் and negative. Okay, so அப்ப நம்ம எப்படி எழுதினா, therefore f dash of x is neither increasing nor decreasing, neither increasing nor decreasing. Okay, so in எந்த இடத்துல 0, πல. so 0, πல உங்களுக்கு இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும், ஆனா ஒரு இடத்துல பாசிட்டிவ் இருக்கும் இன்னொரு இடத்துல நெகட்டிவ். ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின் ஒன் இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த் கொஸ்டின், அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ். இப்போ நாம தான் இதில் இன்டர்வல் ஃபைண்ட் பண்ணணும். அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸோ இன்டர்வல் ஃபைண்ட் பண்ண சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இஸ் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் கேட்கறாங்க. அப்போ நாம தான் என்ன பண்ணணும், இன்டர்வல் முதல்ல ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு நம்ம இன்டர்வல் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ என்ன முதல்ல ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x³ minus 3x square minus 36x plus 7. இப்ப நம்ம இன்டர்வல் ஃபைண்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், ஸோ 2 into x³ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3x square. ஸோ 3x squareனா 2 into 3x square 6x square minus 3 into x square டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x minus 3 into 2x minus 6x 36x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 36 plus கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0. அப்ப எல்லாத்துலயும் உங்களுக்கு என்ன காமனா இருக்கு, 6 காமனா எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6. ஸோ இதுதான் உங்களுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து எனக்கு இது ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6. எனக்கு மல்டிப்ளை பண்ணா -6 வரணும், ஆட் பண்ணா -1. அப்போ -3 + 2. அப்போ எக்ஸ் -3 இன்டூ எக்ஸ் + 2. இப்போ நம்ம இன்டர்வல் கண்டுபிடிக்கணும், இன்க்ரீசிங் டிக்ரீசிங். இப்போ டு ஃபைண்ட் த இன்டர்வல் எனக்கு என்னென்ன இருக்கு, ஒன்னு x - 3 ஒன்று இருக்கு, இன்னொன்னு x + 2 இருக்கு. ஸோ டு ஃபைண்ட் இன்டர்வல் ஃபர்ஸ்ட் f dash of x கண்டுபிடிச்சிட்டு f dash of x ஈக்குவல் டு 0 போட்டா நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண முடியும், இன்டர்வல் ஃபைண்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன இருக்கு எனக்கு 6 into x - 3 into x + 2 ஈக்குவல் டு 0. அப்போ இது ரைட் சைடில் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடும். ஒன்னு x - 3 ஈக்குவல் டு 0னா ஸோ x ஈக்குவல் டு 3. அடுத்து x + 2 ஈக்குவல் டு 0னா ஸோ x ஈக்குவல் டு எனக்கு என்னது -2.
ஓகே. சோ இப்ப எனக்கு ரெண்டு இன்டர்வல் கிடைச்சிருக்குப்பா. ஒன்னு வந்து +3 ஒன்னு கிடைச்சிருக்கு, இன்னொன்னு வந்து என்ன கிடைச்சிருக்கு -2 ஒன்னு கிடைச்சிருக்கு. சோ இப்ப இன்டர்வல்ல ஓகே. சோ இப்ப எனக்கு -2 ஒன்னு கிடைச்சிருக்கு, அடுத்து -1 0, அடுத்து எனக்கு என்ன வருது 3 வருது. அப்ப இந்த பக்கம் உங்களுக்கு என்னது இல்ல -∞ வரும், இந்த பக்கம் உங்களுக்கு +∞ வரும். அப்ப வேல்யூ எங்க இருந்து வருது, -∞ல இருந்து -2 வரைக்கும் ஒரு வேல்யூ, அடுத்து -2ல இருந்து 3 வரைக்கும் ஒரு வேல்யூ, அடுத்து 3ல இருந்து ∞ வரைக்கும் ஒரு வேல்யூ. இப்ப இந்த மூணு 3 நமக்கு எங்க இன்க்ரீசிங் எங்க டிக்ரீசிங் கண்டுபிடிக்கும். சோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் -∞ to -2, அடுத்து -2 to +3, அடுத்து 3 to ∞. ஓகே. சோ இப்ப ஃபங்க்ஷன் என்னது நமக்கு 6 into x plus 2 into x minus 3 இதான் ஃபங்க்ஷன். இப்ப இந்த இன்டர்வல் தான் நீங்க செக் பண்ணணும். இப்ப இதுக்கு நடுவுல ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கோ. இப்ப x equal to -2 க்கும் -∞ நடுவுல. இப்ப -2 க்கு ∞ ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், -4 எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம எப்பயுமே இந்த இன்க்ரீசிங் டிக்ரீசிங்ல நீங்க பர்டிகுலர் வேல்யூ கண்டுபிடிக்கணும் தேவையில்லை. அது நெகட்டிவ் வேல்யூ வருதா பாசிட்டிவ் வருதான்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஏன்னா நெகட்டிவ்னா டிக்ரீசிங், பாசிட்டிவ்னா இன்க்ரீசிங். இப்போ இந்த இடத்துல நான் 6 into x-க்கு பதிலா -4 போடுறேன். ஸோ -4 + 2 into -4 -3. ஸோ அப்ப 6 into -2 வந்துடும். ஸோ -7. ஸோ அப்ப ஆன்சர் கண்டிப்பா 42 84 பாசிட்டிவ் வேல்யூ. அப்ப கண்டிப்பா எனக்கு என்னது கிரேட்டர் தேன் 0. இப்ப இங்க எனக்கு இன்க்ரீசிங். -2ல இருந்து 3க்கு நடுவுல ஏதாவது ஒரு வேல்யூ, ஈஸியான வேல்யூ எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவுல இருக்கிற 0 எடுத்துக்கிறேன். ஏன்னா -1 அடுத்து 0 வரும். இப்ப இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 0 + 2 into 0 -3. அப்ப 6 into 2 -3. So 12 into -3. So -36. So less than 0. So இங்க decreasing. அடுத்து 3ல இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள. So இப்ப x equal to 4 எடுத்துக்கலாம். So 6 into 4 + 2 into 4 -3. So அப்ப 6 into 6 into 1. So equal to 36. So greater than 0. So increasing. So அப்போ ரெண்டு இடத்துல எனக்கு இன்க்ரீசிங் பாசிட்டிவ் வேல்யூ வருது, ஒரு இடத்துல டிக்ரீசிங் வருது. அப்ப எப்படி எழுதலாம்? So therefore f of x is increasing in, so எந்த இன்டர்வல்ல இருந்து எந்த இன்டர்வல், -∞, -2 and 3, ∞. அடுத்து f of x is decreasing in, so ஒரே வேல்யூ தான் -2, 3. புரியுதுங்களா? சோ இப்ப அடுத்து இந்த 6th கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதுல ஏதாவது எல்லா மாடலும் ஒரே கொஸ்டின், ஒரு 2 கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். அதுல கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் பாருங்க. மற்றது எல்லாம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான், நீங்க அதை ஃபேக்டரைஸ் பண்ணி இன்டர்வல் கண்டுபிடிச்சிடலாம். அதுல கொஸ்டின் மட்டும் நமக்கு x+1 the whole cube இருக்கு, அடுத்து x - 3 the whole cube இருக்கு. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ இதுதான் உங்களுக்கு யூவி மெத்தட்ல அப்ளை பண்ணி நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் மட்டும் கிளியரா பார்க்கலாம். கொஸ்டின் தான். ஓகே. ஸோ 6th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. x+1 the whole cube into x - 3 the whole cube. ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி f dash of x equal to 0 அப்படின்னு போட்டுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு u, ஸோ இது v. இது டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபார்முலா என்னது, ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால u into v dash plus v into u dash. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ uன்றது என்னது, x+1 the whole cube into v, v டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ x power n ஃபார்முலா, x power n ஓட ஃபார்முலா n into x power n - 1. n - 1 3 - 1 2. அகைன் திருப்பி x - 3 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. u into v dash plus v into u dash. so v ன்றது x - 3 the whole cube into u dash. so u ன்றது உங்களுக்கு என்னது, அகைன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். so into 3 into x+1 3 - 1 2, அகைன் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. so இப்போ என்ன கிடைக்குது ஆன்சர், so 3 into x - 3 the whole square into x+1 the whole cube. Again இங்க so இங்கேயும் 3 வருது. so plus 3 into x - 3 the whole cube into x+1 the whole square. இப்போ ரெண்டுத்துலயும் நம்ம என்ன காமனா எடுக்கலாம் பாருங்க. இங்கேயும் x - 3 whole square இருக்கு, இங்கேயும் x - 3 whole square, இங்கேயும் x+1 whole square இருக்கு, இங்கேயும் x+1 whole square இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம், so 3 into x - 3 the whole square into x+1 the whole square.
அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் வெளியே எடுத்தோட ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒரே ஒரு எக்ஸ் பிளஸ் ஒன் மட்டும் இருக்கும். அடுத்து எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் வெளியே எடுத்தோம்னா ஒரே ஒரு எக்ஸ் மைனஸ் த்ரீ மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் என்னென்ன வரும்? ஸோ 3 into எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ, ஸோ இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, ஸோ இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, ஸோ ஆட் பண்ணா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x. அடுத்து 1 மைனஸ் த்ரீ, 1 மைனஸ் த்ரீ எனக்கு என்னது? -2. ஸோ இப்போ எப்படி எழுதிடலாம்? 3 into எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ 2ன்றதை காமனா எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒன். அப்ப என்ன வந்துடும்? ஸோ 3 into 2 6. ஸோ 6 into எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ இதுதான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். புரியுதாப்பா? இப்ப நீங்க ஒன் பை ஒன் என்ன பண்ணும்? இன்டர்வல் ஒன் பை ஒன் ஃப்ரேம் பண்ணும். இப்ப இன்டர்வல் ஃப்ரேம் பண்ணது நம்ம என்ன பண்ணும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு 0 வரும், எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ், இந்த 3 ஃபங்க்ஷன் இருக்கு. இப்ப இந்த 3த்துலயும் நம்ம இன்டர்வல் எடுத்து தனித்தனியா போடணும். கவனிங்க. ஸோ அப்போ என்னென்ன கிடைக்கும்? 6 into எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 3 வந்து இதை 0 பண்ணும்போது ஃபர்ஸ்ட். அடுத்து எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் வந்து. அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஒன். 3 ஃபங்க்ஷன். இப்போ 3த்துக்கும் நீங்க என்ன பண்ணும்? இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது? -1. அடுத்து -1ல இருந்து +1. அடுத்து 1ல இருந்து 3. அடுத்து லாஸ்டா 3 to infinity. ஸோ இது 1 2 3 4 மொத்தம் 4 இன்டர்வல் இருக்கு. இந்த 4த்துக்கும் நீங்க தனித்தனியா கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் என்னது நமக்கு? ஸோ இதான் ஃபங்க்ஷன் 6 into எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ். ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ ஃபங்க்ஷன் என்னது நமக்கு? 6 into எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் மைனஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு கேஸா எடுத்து வரலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் நமக்கு என்னது? ஸோ என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா -1. இப்போ இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு -1 நியர்பை என்ன இருக்கு? -2 இருக்கு. ஸோ எடுத்துக்க நம்ம என்ன எடுத்துக்கலாம்? -2 எடுத்துக்கலாம். அப்ப 6 into -2 -3. ஸோ -5 the whole square -2 + 1 -1 the whole square -2 -1 -3. இப்போ நமக்கு எப்பயுமே பாசிட்டிவா நெகட்டிவா மட்டும் தெரிஞ்சா போதும். நீங்க வேல்யூ கண்டுபிடிக்காதீங்க. ஸோ -5 the whole square பாசிட்டிவ், -1 the whole square பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ் இருக்கு. அப்ப என்ன வந்துடும்? ஸோ பிளஸ் இன்டு பிளஸ் 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 இன்டு மைனஸ் மைனஸ். ஸோ நெகட்டிவ், ஸோ லெஸ் தென் 0. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்னது? டிக்ரீசிங். அடுத்து கேஸ் 2 என்னன்னு பாருங்க. -1ல இருந்து இது வரைக்கும் +1 வரைக்கும். -1ல இருந்து +1ல இருந்து நமக்கு இருக்கிறது ஒரே வேல்யூ தான், 0 மட்டும் தான். இப்ப 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 6 into 0 - 3 the whole square. ஸோ 0 + 1 the whole square 0 minus. அப்ப 6 into இது 0 - 3 the whole square. இது பாசிட்டிவ். அகெயின் இதுவும் பாசிட்டிவ் தான், இங்க நெகட்டிவ். ஸோ அப்ப இது எல்லாமே பிளஸ், பட் இங்க என்ன வருது? நெகட்டிவ் வருது. ஸோ அப்ப லெஸ் தென் 0. ஸோ அப்ப இங்க டிக்ரீஸ். ஸோ இங்க இன்க்ரீசிங், இங்க டிக்ரீசிங். அடுத்து கேஸ் 3. அடுத்து இப்போ 1ல இருந்து இது வரைக்கும் -3னா 1ல இருந்து +3 வரைக்கும். ஸோ 1ல இருந்து 3 வரைக்கும்னா மிடில் இருக்கிற வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? 2 எடுத்துக்கலாம். ஸோ அப்ப 6 into 2 - 3 -1 the whole square 2 + 1 3 the whole square 2 - 1 1. அப்ப 6 into 1 ஸோ 9. ஸோ 1. அப்ப கண்டிப்பா பாசிட்டிவ் வேல்யூ தான் 54 வருது. ஸோ கிரேட்டர் தென் 0. ஸோ கிரேட்டர் தென் 0 அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்னதான்? ஸோ இன்க்ரீஸ். அடுத்து கேஸ் 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1, 3 முடிச்சிட்ட அப்புறம் ஸோ 3, ∞ லாஸ்ட் இதுதான். 3, ∞ நடுவில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. 4 எடுத்துக்கோங்க. ஸோ 6 into 4 - 3 1 the whole square 4 + 1 5 the whole square 4 - 1 3. அப்ப எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் தான் வருது. ஸோ இங்கேயும் எனக்கு என்னதான்? கிரேட்டர் தென் 0. அப்ப என்னது? இன்க்ரீஸ். ஸோ அப்ப ஃபங்க்ஷன் எங்க இன்க்ரீசிங் வருது பாருங்க. ஸோ இந்த இன்டர்வல்ல இன்க்ரீசிங் வருது, இங்க இன்க்ரீசிங் வருது. எங்க டிக்ரீசிங் வருது? ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் டிக்ரீசிங் வருது. therefore f of x is increasing in 1, 3, 3, ∞.
அதே மாதிரி f of x is decreasing in இதுல minus infinity comma minus 1 அடுத்து minus 1 comma plus. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு 6th. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 6க்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 and 9 கூட நமக்கு இம்பார்ட்டன்ட். 7th கொஸ்டின் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான், 9th கொஸ்டினும் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான். 7th கொஸ்டின் முதல்ல பாருங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷோ தட் y is equal to log of 1 plus x minus 2x divided by 2 plus x. x greater than minus 1 is an increasing function of which throughout its domain கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ 7th கொஸ்டின் லிசன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ y is equal to log into 1 plus x minus 2x divided by 2 plus x கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx is equal to ஃபர்ஸ்ட் log x டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இதுதான் log x. log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. ஸோ 1 divided by 1 plus x. அகைன் இந்த 1 plus x டிஃபரன்ஷியேட் பண்ணா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மைனஸ். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்னது u by v ஃபார்முலா. ஸோ u by v யோட ஃபார்முலா v into u dash minus u into v dash divided by v square. v into u dash minus u into v dash divided by v square. Okay. So இப்போ இந்த இடத்துல v ன்றது உங்களுக்கு என்னது 2 plus x. v into u dash 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 2 மட்டும் வரும், x வந்து 1 ஆயிடும். மைனஸ் u into v dash 2 plus x டிஃபரன்ஷியேட் பண்ணும் 0, so 0 plus 1 divided by v square. அப்ப என்ன வந்துரும் 2 plus x the whole square அப்படின்னு. சரிங்களா? So இப்போ next step என்ன வரும்னு பாருங்க. So 1 divided by 1 plus x into, so 2 into 2 4, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, 4 plus 2x, so minus 2x, so divided by 2 plus x the whole square. So இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். So 1 divided by 1 plus x minus 4 divided by 2 plus x the whole square அப்படின்னு. So இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. So LCM என்னது 1 plus x into 2 plus x the whole square. So cross multiply பண்ணோம்னா 2 plus x the whole square minus 4 into 1 plus x. So இப்போ simplify பண்ணுங்க. a plus b the whole square. So a square வந்து உங்களுக்கு 4 plus b square வந்து x square plus 2ab. So 2 2s are 4x. So minus 4 minus 4x. Okay. So divided by 1 plus x into 2 plus x the whole square. So plus 4x minus 4x plus 4 minus 4. அப்ப remaining என்ன மட்டும் இருக்கு, x square divided by 1 plus x into 2 plus x the whole square. இதுதான் உங்களுக்கு என்னது f dash of x. இப்ப நம்ம என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 7th question is an increasing function of its x throughout its domain அப்படின்றாங்க. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் f dash of x equal to 0 போகும். ஸோ f dash of x equal to 0னா x square divided by 1 by x into 2 plus x the whole square, so equal to 0. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், உங்களுக்கு இது ரைட் சைட்ல வரும்போது x square equal to 0 வந்துடும். அப்ப x square equal to 0னா ஸோ x ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 0. ஓகே. சோ இப்போ x ஓட வேல்யூ 0னா எனக்கு क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க லிசன் பண்ணுங்க அகைன். x கிரேட்டர் தென் -1 சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா x ஓட வேல்யூ எப்படி தான் இருக்கணும், உங்களுக்கு -1 விட அதிகமா தான் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இப்போ எனக்கு இங்க வேல்யூ என்ன கிடைக்குது, x = 0 கிடைக்குது. அப்ப -1 விட அதிகமா இருக்கும்னா -1ல இருந்து x ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 0. அடுத்து 0ல இருந்து என்ன வரும், இன்ஃபினிட்டி வரும். இப்ப -1ல இருந்து 0க்கு ஒரு நடுவுல ஒரு வேல்யூ எடுத்துங்க 0.5. 0க்கு இன்ஃபினிட்டிக்கு நடுவுல ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க f dash of x ல. சோ இப்போ f dash of x சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது x = நான் எனக்கு அக்யூரேட் வேல்யூ தேவையில்ல, அப்ராக்சிமேட்டா அது பாசிட்டிவா நெகட்டிவா தெரிஞ்ச போதும். 0.5 the whole square. So 1 plus 0.5 1.5, 2 plus 0.5 2.5 the whole square. அப்ப கண்டிப்பா இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். எனக்கு அப்ப பாசிட்டிவ், so greater than 0, அப்ப என்னது இன்க்ரீசிங். அடுத்து செகண்ட் வேல்யூ எனக்கு என்னது f dash of, இது கேஸ் 1 எடுத்துக்கோங்க, சோ இது கேஸ் 2 எடுத்துக்கோங்க. ஓகே. சோ இதே மாதிரி f dash of x is equal to,
ஸோ நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன், 0லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள ஏதாவது வேல்யூ நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 1 எடுத்தேன்னா 1 ஸ்கொயர் divided by 1 plus 1 2 plus 1 3 square. So numerator positive, denominator positive. So greater than 0, so increasing. So அப்ப என்ன வந்துரும், f is function. So total function உங்களுக்கு என்னது, y is an increasing function throughout x greater than -1 its domain. So அப்போ உங்களுக்கு greater than -1 கூட இது எல்லாமே உங்களுக்கு என்னதான் இருக்கும், ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்ல தான் இருக்கும். புரியுதுங்களா? அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க. 7th கொஸ்டின் பார்த்தோம். அடுத்து இந்த 9th கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ப்ரூவ் தட் சேம் கான்செப்ட் தான். நான் எப்படின்னு மட்டும் இல்லாட்டி சொல்லிடுறேன். 9th கொஸ்டின் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இதுக்கு என்ன பண்ணணும் நீங்க 9th சேம் u/v மெத்தட், u/v மெத்தட் எடுத்து v into u dash minus u into v dash divided by v square போட்டுட்டு சேம் ஈக்குவல் டு 0 போட்டு, அப்ப இந்த இடத்துல 0 to pi by 2 வருது. 0 to pi by 2 நீங்க எந்த வேல்யூ எடுத்தாலும் பாசிட்டிவ் வேல்யூ வந்ததுனாவே கண்டிப்பா உங்களுக்கு என்னதான் வரும், இன்க்ரீசிங் தான் வரும். ஸோ அப்போ இந்த வேல்யூ எடுங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணி greater than 0 போட்டு எனக்கு 0 to 5 by 2ல எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ வந்தது, இன்க்ரீசிங் தான் வரும். இப்போ சேம் மாடல் தான். அடுத்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா 15th கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். Let I be any interval from -1, 1 prove that the function f of x is given by, so f of x equal to x plus 1 by x is increasing on I. சொல்யூஷன் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஏற்கனவே 11th படிச்சிருக்கோம். டிஸ்ஜாயின்ட்னா ஒரு கண்டினியூஸ் செட் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் நம்ம லீவ் பண்றதா டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். சொல்யூஷன் பண்ணுங்க 15th கொஸ்டின். ஸோ f of x is equal to உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x plus 1 by x கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. So f dash of x equal to 1. இதை differentiate பண்ணீங்கன்னா 1 by x differentiate பண்ணா x power -1. So -1 differentiate பண்ணீங்கன்னா n x power n -1. So -2. So அப்போ -1 x power -2 denominator இருந்ததுன்னா x square. So அப்போ -1 by x square. So equal to, so LCM x square அப்படியே இருக்கும், cross multiply பண்ணீங்கன்னா x square -1 by x square. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின்ல உங்களுக்கு டிஸ்ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்ஜாயின்ட்னா -1, 1 மட்டும் வராது. இந்த -1, 1 மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் நீங்க பார்க்கணும். தட் மீன்ஸ் -1, 1 நடுவுனா -1, 0, 1 இந்த 3 வேல்யூ மட்டும் விட்டுருங்க. இதுக்கு நடுவு அதுக்கப்புறம் -2 +2 எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இதுதான் f dash of x. இப்போ நான் இந்த இடத்துல என்ன x பதிலா 2 எடுத்துக்கிறேன். அப்ப 2 square -1 divided by 2 square. So 4 - 1 3. So 3 divided by 4. So எனக்கு பாசிட்டிவ் தான். So greater than 0. So அப்ப greater than 0னா எனக்கு கண்டிப்பா இன்க்ரீசிங் தான். So f dash of x is greater than 0 everywhere on interval except disjoint on -1, +1. இந்த -1, +1 தவிர நீங்க டோட்டலா எல்லா இடத்துலயும் டிஸ்ஜாயிண்ட் வரும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, இது ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படி இந்த 17th கொஸ்டின் பாருங்க, இதுவும் கொஞ்சம் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரூவ் தட் த ஃபங்க்ஷன் given by f of x equal to log mod cos x decreasing on 0, 5 by 2 and increasing on 3 by 2, 2 by. So சேம் கான்செப்ட் தான், இது ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். என்ன கொடுத்துருக்காங்க 17th. ஸோ f of x equal to log cos x கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ f dash of x equal to log இது x. So log x differentiate பண்ணீங்கன்னா 1 by cos x. Again cos x differentiate பண்ணும்போது minus sin x. அப்ப minus sin x by cos x என்னது, minus tan x. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. டிக்ரீசிங் இன் 0, 5 by 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்க்ரீசிங் இன் 3, 5 by 2, 2 by கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ரீசிங் இன் 0, 5 by 2. இப்போ எனக்கு ஃபங்க்ஷன் என்ன இருக்குங்க. ஸோ 0, 5 by 2ல நான் பார்க்கணும். So 0, 5 by 2ல எனக்கு f dash of x equal to என்னது, minus tan x. அப்ப minus tan xனா எனக்கு ஏற்கனவே இங்க வந்து என்ன இருக்கு, ஒரு நெகட்டிவ் இருக்கு, அதை தனியா எழுதிக்கோங்க. இப்ப 0, 5 by 2ல என்னன்னு பாருங்க. So 0, 5 by 2 நீங்க எல்லாமே உங்களுக்கு ஆல் ஆர் பாசிட்டிவ் தான். அப்ப இந்த இடத்துல எந்த வேல்யூ எடுத்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வரும். அப்ப மைனஸ் இன்டு பிளஸ் என்ன வரும், நெகட்டிவ்.
ஸோ லெஸ் தேன் 0. அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ். இதே செகண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல உங்களுக்கு 3 5/2, 5 3 5/2, 2 pi. ஸோ 3 5/2, 2 pi அப்படின்றது. ஸோ 3 5/2ன்றது எங்க வரும், பை 3 pi/2 அடுத்து 2 piன்றது இங்க வரும். அப்ப இங்க A S T C ஆஃப்டர் ஸ்கூல் டு காலேஜ் அண்ட் ஆல் சுகர் டீ கப்ஸ். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு காசும் சீக்கன் மட்டும் தான் பாசிட்டிவ். இப்ப f dash of x equal to minus tan x. அப்ப மைனஸ் tan xன்றது இந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு எப்படிதான் இருக்கும், காசும் சீக்கன் மட்டும் தான் பாசிட்டிவ். அப்ப இது என்னது, நெகட்டிவ். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பாசிட்டிவ். ஸோ கிரேட்டர் தென் 0. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு increasing in 0, 5/2 and decreasing in 3 5/2, 2 pi. So இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இதுல மெயினா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதை வந்து கிரேட்டர் தென் 0 வருதா லெஸ் தென் 0 வருதான்னு பார்க்கணும். கிரேட்டர் தென் 0 வந்தா இன்க்ரீசிங், லெஸ் தென் 0 வந்தா உங்களுக்கு டிக்ரீசிங். இன்கேஸ் அவங்க ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் கொடுத்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல வந்து நீங்க அந்த ஃபங்க்ஷன் வருதா, பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். அந்த வேல்யூ நமக்கு தேவையில்லை, பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா நீங்க தெரிஞ்சாவே இன்க்ரீசிங் டிக்ரீசிங் டைரக்டா எழுதிக்கலாம். இன்கேஸ் அவங்க உங்களுக்கு இன்டர்வலே கொடுக்கல, இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, இப்ப அவங்க இது மாதிரி கொடுத்துட்டு இன்டர்வல் நீங்க தான் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா அந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஃபுல்லா ஃபேக்டரைஸ் பண்றீங்க, அதோட இன்டர்வல் எல்லாமே தனித்தனியா கண்டுபிடிக்கிறீங்க, அதை கண்டுபிடிச்சிட்டு எங்க இன்க்ரீசிங் வரும் எங்க டிக்ரீசிங் வரும் கண்டுபிடிக்கிறீங்க. சொல்றது புரியுதுங்களா? இவ்வளவுதான் செகண்ட் எக்ஸசைஸ். கான்செப்ட் ரொம்ப ஈஸி. இப்ப அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க, மேக்ஸிமம் மினிமம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களால படிக்க முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் மினிமால பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இருக்க முன்னாடி இருக்கு பாத்தீங்களா 6.3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ இங்க பின்னாடி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடிக்க மாத்தி மாத்தி கேட்பாங்க. இந்த 12th கொஸ்டின்ல இருந்து இந்த 25th கொஸ்டின் வரைக்கும், இப்போ 26th வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ரொம்ப அடிக்கடிக்க மாத்தி. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ரிப்பீட்டடா அடிக்கடிக்கு ரொம்ப கேட்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். முதல்ல இதோட கான்செப்ட் என்னன்றது முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 by 1 அப்படியே ரீகால் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸசைஸ் 6.3 மேக்ஸிமம் மினிமம் பாருங்க. ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளமுக்கும் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு சில கான்செப்ட் இருக்கு. ஸோ அது மாதிரி கான்செப்ட் ஒரு கான்செப்ட்லயும் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸசைஸ் 6.3ல. ஸோ ஃபைண்ட் தி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் இஃப் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் கிவன் பை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை ஒரு சம் பார்க்கலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஸோ இதோட தியரி ரொம்ப பிரீஃபா வேண்டாம், நான் என்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் க்ளோஸ் போடுறேன். ஸோ மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஓகே, ஸோ ஃபைண்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா f dash of x is equal to 0. ஸோ டு ஃபைண்ட் மேக்ஸிமம் ஆர் மினிமம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நீங்க f dash of x வந்து ஈக்குவல் டு 0 பண்ணணும். இந்த f dash of x ஈக்குவல் டு 0 பண்ணி நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ்ன்றத ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், f double dash of x ஃபைண்ட் பண்ணணும். ஸோ f double dash of x பாசிட்டிவா இருந்ததுன்னா மினிமம், அதே f double dash of x வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல இருந்ததுன்னா ஸோ அது மேக்ஸிமம். இப்போ மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைண்ட் மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நான் ஒரு கொஸ்டின் சொன்னேன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க, பி கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஸோ f of x is equal to 9x square plus 12x plus 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ f dash of x ஃபைண்ட் பண்ணணும். ஸோ f dash of x ஃபைண்ட் பண்ணா ஸோ 9 into x square டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x. ஸோ 9 into 2x 18x plus 12x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1. இப்போ f dash of x ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது ஈக்குவல் டு 0 பண்ணுங்க. ஸோ f dash of x ஈக்குவல் டு 0. அப்போ 18x is equal to என்ன வந்துடும், -12 வந்துடும். அப்போ x equal to -12 divided by 18. அப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னது, ஸோ 2/3. ஸோ அப்போ x is equal to -2/3.
ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு, நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சிச்சு. ஸோ அப்போ நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா நம்ம f dash of x ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறது மினிமம் பாயிண்ட். ஓகே, ஸோ மினிமம் பாயிண்ட். இப்போ அடுத்து f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ f dash of x ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணா 18 into 1 18 பிளஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இப்போ அடுத்து உங்களுக்கு இப்போ இந்த f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வச்சு தான் மினிமமும் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ எனக்கு f டபுள் டேஷ் ஆஃப் எப்படி இருந்திருக்கு, பாசிட்டிவ்ல வந்திருக்கு. அப்போ பாசிட்டிவ்ல வந்ததுன்னா எனக்கு என்னது, f ஆஃப் இஸ் மினிமம். தென் f இஸ் மினிமம் at x equal to எந்த பாயிண்ட்ல, at x equal to -2/3 என்ற பாயிண்ட்ல எனக்கு f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்திருக்கு, 18 வந்திருக்கிறதுனால மினிமம். பாசிட்டிவ் வந்தா மினிமம், நெகட்டிவ் வந்தா மேக்ஸிமம். ஸோ எனக்கு பாசிட்டிவ் வந்திருக்கிறதுனால ஸோ மினிமம். இப்போ நான் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கும். ஸோ மினிமம் வேல்யூ ஆஃப் f of -2/3 ஈக்குவல் டு, ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 9 into -2/3 the whole square plus 12 into -2/3 plus 2. So இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துடும், 9 into 4 divided by 9 minus 12 into 2 24/3 plus 2. So இப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 minus 8 plus 2. So 2 plus 4 6, 6 minus 8 minus 2. So இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ இதுதான் நமக்கு மினிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ என்னது உங்களுக்கு, -2. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இதே மாடல் தான். ஸோ செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு find the maximum and minimum value of any of the following functions given by கொடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மாடல் கொஸ்டின் போடலாம். இப்போ இதுல மாடுலஸ் ஃபங்க்ஷன் கான்செப்ட்ல போயிடும். ஏன்னா மாடுலஸ் தான் இதுல நிறைய பேருக்கு மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ g of x equal to minus modulus of x plus 1/3. ஸோ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி மாடுலஸ் கான்செப்ட் வந்து எப்படி போடணும்னு பாருங்க. செகண்ட் கொஸ்டின் இதுல ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின்ல பிஏ பார்க்கலாம். So g of x is equal to minus modulus of x plus 1, so plus 3. Okay, so எப்பயுமே நமக்கு மாடுலஸ் உள்ள இருக்கிற வேல்யூ எப்பயுமே எப்படி இருக்கும், கிரேட்டர் தென் வேல்யூவா இருக்கும். ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. பட் இங்க எனக்கு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1. ஸோ நெகட்டிவ் மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் 1 வேல்யூ எனக்கு என்ன இருக்கும், எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அங்கே மாடுலஸ் இருந்தால் பாசிட்டிவா இருக்கும், பட் நெகட்டிவ் இருக்கிறதுனால லெஸ் தென் 0. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபங்க்ஷன்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க +3 இருக்கு. இப்போ ரெண்டு பக்கமும் நான் +3 ஆட் பண்ணும் இந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆட் 3 போத் சைட்ஸ். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் 3 ஆட் பண்ணோம்னா மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1, ஸோ +3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 +3. அப்போ இதுதான் எனக்கு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ f of x is less than or equal to 0 plus 3. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்னது, less than or equal to 3னா எனக்கு மேக்ஸிமமே எவ்வளவுதான் இருக்கணும், 3 தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 3. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 3 அட் எந்த பாயிண்ட்ல, at x equal to, ஸோ இங்க எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்க ஃபங்க்ஷன். ஸோ x plus 1. ஸோ அப்போ x plus 1 equal to 0னா ஸோ x equal to என்ன வருது, -1. ஸோ at x equal to -1ன்ற பாயிண்ட்ல எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ மினிமம் வேல்யூ எனக்கு வராது. பட் g of x has no minimum value. ஓகே, ஸோ இவ்வளவுதான் செகண்ட் கொஸ்டின். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, லோக்கல் மேக்ஸிமம் மினிமம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கான்செப்ட் வந்து ஜென்ரலா மேக்ஸிமம் மினிமம். ஸோ இப்போ உங்களுக்கு கேட்டிருக்கிறது லோக்கல் மேக்ஸிமம். சேம் இதே மாதிரி தான், ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும். பட் ஜென்ரலா மேக்ஸிமம் மினிமாக்கும் லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் என்ன டிஃபரன்ஸ்னா, லோக்கல் மேக்ஸிமம் மினிமம்னா ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்குள்ள எங்க உங்களுக்கு மேக்ஸிமம் வருது, எங்க மினிமம் வருது அப்படின்னு தான் லோக்கல் மேக்ஸிமம். ஓகே, ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின்ல முதல்ல ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு ஒரு மாடல் கொஸ்டினோட பார்க்கலாம். லிசன் பண்ணுங்க. The third question பாருங்கப்பா. So find the local maxima and minima if any of the following functions. Find also the local maximum and minimum values as the case may be கொடுத்திருக்காங்க. ஸோ கேட்கறது என்ன கேட்கறாங்க, லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஒன்று கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, அதோட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் முதல்ல மாடல் பாருங்க.
அதுக்கப்புறம் இதுல ஒரு 2 கொஸ்டின் போடலாம். ஸோ கேட்டிருக்கிறது லோக்கல் மேக்சிமா கமா லோக்கல் மினிமம். ஓகே, ஸோ அதோட வேல்யூஸும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. ஸோ இப்போ அதுக்கு முதல்ல ஸ்டெப்ஸ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கொஸ்டின் கூட போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நீங்க எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸும் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிக்கணும். ஓகே, முதல்ல கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். செகண்ட், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஃபைண்ட் எக்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, அடுத்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. தேர்டு வந்து புட் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த எக்ஸை எடுத்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணி பாசிட்டிவா இல்ல நெகட்டிவான்னு செக் பண்ணணும். ஸோ இன்கேஸ் பாசிட்டிவா இருந்ததுன்னா லோக்கல் மினிமம், இன்கேஸ் நெகட்டிவா இருந்ததுன்னா லோக்கல் மேக்ஸிமம். ஓகே, ஸோ ஃபைனலா திருப்பி நம்ம என்ன பண்ணோம், அந்த எக்ஸை எடுத்து கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் அல்லது கொடுத்துருக்கிற கொஸ்டின், ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் இன் கிவன் ஃபங்க்ஷன் ஆர் கிவன் கொஸ்டின் அப்படின்றதான் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் முதல்ல ஈஸியான கொஸ்டின் போட்டுட்டு அடுத்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் 2 கொஸ்டின் போடலாம் அந்த எக்ஸசைஸ்ல, இந்த தேர்ட் சம்ல. ஸோ இப்போ பாருங்க இதுல தேர்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். செகண்ட் ரவுண்ட் g of x equal to x cube minus 3x. ஓகே, ஸோ எப்படி போகணும்னு பாருங்க. தேர்ட் கொஸ்டின் g of x equal to x cube minus 3x. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் g dash of x. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும், எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஸோ nx பவர் n minus 1 3x ஸ்கொயர், ஸோ 3. ஸோ அடுத்து எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு 1. இது g dash of x. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் பாருங்க, இங்கே அப்படியே பார்த்துட்டு சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஸோ g dash of x எடுத்து என்ன பண்ணணும், g double dash of x. ஸோ g double dash of xனா 3 into x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x மைனஸ் கான்ஸ்டன்ட். ஸோ 3 into 2x என்னது 6x. ஸோ ஃபர்ஸ்ட் g dash of x, அடுத்து g double dash of x கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணும், g dash of x equal to 0. So g dash of x equal to 0 na, so 3x square minus 3 equal to 0. So இப்போ minus 3 into the right side ல வந்ததுன்னா, so 3x square equal to 3. So x square equal to உங்களுக்கு என்ன வந்துரும், so 3 by 3 1. அப்ப x square equal to 1 na, so x ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், plus or minus. ரெண்டு வேல்யூ வரும், ஒன்று plus வேல்யூ வரும், minus வேல்யூ. இது செகண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இந்த எக்ஸை எடுத்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். லிசன் பண்ணுங்க, சப்ஸ்டியூட் எக்ஸ் இன் ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஜி டபுள் டேஷ் ஆஃப், ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன இருக்கு, பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக என்ன வரும்னு பாருங்க, 6 into 1 ஈக்குவல் டு 6. ஸோ கிரேட்டர் தென் 0. ஸோ இப்போ கிரேட்டர் தென் 0 இருந்துச்சு. ஸோ அப்போ கிரேட்டர் தென் 0 அப்படின்னா எனக்கு லோக்கல் மினிமம். Therefore G has local minimum. இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம், லோக்கல் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். லோக்கல் மினிமம் வேல்யூ. ஸோ லோக்கல் மினிமம் வேல்யூனா ஸோ 1 எடுத்து இந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ g of 1 is equal to 1 cube minus 3 into 1. ஸோ 1 minus 3 equal to minus 2. ஸோ இது g of 1. இப்போ இதே மாதிரி இன்னொரு வேல்யூ இருக்கு. ஸோ இங்க x equal to plus or minus 1 at x equal to minus 1 இருக்கு. அப்ப g double dash of minus 1. ஸோ அப்ப இந்த இடத்துல 6 into minus 1 is equal to minus 6. So less than 0. So less than 0 na, so g has local maximum. So local maximum. இப்போ local maximum value கண்டுபிடிங்க. So local maximum value. So g of minus 1. So minus 1 equal to so x க்கு பதிலா minus 1 போட்டோம்னா so minus 1 the whole cube minus 3 into minus 1. So minus 1
plus 3. So answer வந்து 2. Okay. So minima value வந்ததுன்னா -2, maxima value வந்ததுன்னா plus 2. So இதான் answer. Okay. இப்போ இதே மாடல்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இது எல்லாமே sin x cos x இதெல்லாம் ஒரே கான்செப்ட் தான். இப்போ இதுலயே வந்து இன்னும் கொஞ்சம் இது பக்கம் 7th row மட்டும் 8th row மட்டும் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ இதுல 8th row மட்டும் கொஸ்டின் போடலாம். f of x equal to x root of 1 minus x சென்ட் பண்ணுங்க. ஸோ 8th row மட்டும் f of x is equal to, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 8th row மட்டும் x into root of 1 minus x கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். So first f dash of x is equal to, so uv formula, so இது u, so இது v. So uv formula உங்களுக்கு என்னது, u into v dash plus v into u dash. So u into v dash, so root x differentiate பண்ணும். So root x ஓட differentiation 1 by 2 root of 1 minus x, again 1 minus x, so constant differentiate பண்ணா 0, minus x differentiate பண்ணா -1, u into v dash plus v into u dash. u dash na, so x differentiate பண்ணா 1. So இப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. So minus x divided by 2 root of 1 minus x, அடுத்து என்ன இருக்கு, plus root of 1 minus x. Okay. So minus x, so இப்போ இதை cross multiply பண்ணுங்க. So 2 into minus x plus root of 1 minus x into root of 1 minus x என்ன ஆயிடும், 1 minus x. So divided by 2 root 1 minus x. So இப்போ simplify பண்ணீங்கன்னா minus x plus 2 minus 2x divided by 2 root 1 minus x. So இப்போ simplify பண்ணும்போது 2 minus 2 minus 1 minus 3x divided by 2 root 1 minus 6. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியாச்சு, f dash of x ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ அடுத்து f double dash of x ஃபைண்ட் பண்ணணும். அப்போ அகைன் நம்ம திருப்பி என்ன ஆயிடும், ஸோ இந்த ஃபங்க்ஷன் uன்னு வந்துடும், ஸோ இந்த ஃபங்க்ஷன் vன்னு வந்துடும். ஓகே, இந்த 2 மட்டும் செப்பரேட்டா இருக்கும். So f double dash of x is equal to v into u dash. So v root of 1 minus 6 into u dash. So 2 constant minus 3 minus u into v dash. So v dash na, so in the 2 ஏற்கனவே வெளியே எடுத்தாச்சு. So root x மட்டும் differentiate பண்ணும். root x differentiate பண்ணா 1 by 2 root x. So again இந்த இடத்துல minus x differentiate பண்ணீங்கன்னா -1. So divided by v square. So v square என்ன ஆயிடும், root of 1 minus x square பண்ணும்போது வெறும் 1 minus x மட்டும் வரும். ஓகே. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணலான்னு பாருங்க. ஸோ 1 by 2 into இந்த டினாமினேட்டர் இருக்கிற 2 அப்படியே டோட்டலா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன ஆயிடும், 2 into இங்க root of 1 minus x இருக்கு, இங்கே root of 1 minus x இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ரூட் கேன்சல் ஆயிட்டு வெறும் 1 minus x மட்டும். இங்க என்ன இருக்கு, ஒரு -3 இருக்கு. So minus into minus plus, so plus 2 minus 3x. So divided by இங்க ஒரு 2 root of 1 minus x இருக்கு, இங்க ஒரு 1 minus x இருக்கு. அப்ப 2 into 1 minus x, இது whole power 1, இது whole power 1 by 2. அப்ப 1 by 2 whole power 1 உங்களுக்கு என்ன ஆயிரும், whole power 3 by 2 வந்து. ஓகே. ஸோ இப்போ நியூமரேட்டர் மட்டும் சிம்ப்ளை பண்ணுங்க. ஸோ 1 by 2 into, so 2 into -3 minus 6 into 1 minus 6 minus 6 into minus x plus 6x, அடுத்து plus 2, அடுத்து -3x. So divided by, so இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. 2 into 2 4 into 1 minus x the whole power 3 by 2. So அப்ப ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க, -6 plus 2 -4, 6 minus 3 3x minus 4 divided by 4 into 1 minus x the whole power 3 by 2. இப்போ f dash கண்டுபிடிச்சாச்சு, f double dash கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நீங்க அடுத்து என்ன பண்ணணும், f dash of x equal to 0 போட்டு கொடுக்கணும். ஸோ இதுதான் f dash of x ஓட வேல்யூ. ஸோ அடுத்து f dash of x equal to 0னா f dash of x equal to 0. அப்ப 2 minus 3x divided by root of f dash of x என்னது 2 minus 3x divided by 2 root 1 minus x equal to 0. அப்ப இது அப்படியே டினாமினேட்டர் equal to 0 போடுற மாதிரி. ஸோ 2 minus 3x equal to 0னா minus 3x equal to 0 minus 2 minus 2. அப்ப x equal to, so 2 by 3.
ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸ் எடுத்து நீங்க திருப்பி அகைன் எதாவது சப்ஸ்டியூட் பண்ணணும், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி தான் மேக்ஸிமம். ஸோ எதற்கான சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்னது 2/3. ஸோ அப்போ 3 into 2/3 minus 4 divided by 4 into 1 minus 2/3. So the whole power 3/2. So இது cancel. அப்போ 2 minus 4 minus 2. So 4 into 3 minus 2 1/3 whole power 3/2. So இது cancel 2. So minus 1/2 1/3 whole power 3/2. அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு என்னதான் ஆன்சர் வருது, நெகட்டிவ்ல வருது. ஆன்சர் வந்து உங்களுக்கு லெஸ் தேன் 0. அப்போ நெகட்டிவ்ல ஆன்சர் வந்தாவே கண்டிப்பா உங்களுக்கு என்னது F as local maximum. So F as local maximum. Okay. இப்போ and local maxima value என்ன வரும்னு பாருங்க. So F as so local maxima value. So F of 2/3. So இந்த 2/3 எடுத்து கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்ணணும். அதான் maxima value. So x into root of 1 minus x. அப்போ 2/3 into root of 1 minus 2/3. So 2/3 into root of 3 minus 2 1/3. அப்போ ஆன்சர். So 2 multiply பண்ணா root 1 கூட 2 மட்டும் வரும். So divided by 3√3. So இதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதுதான் லோக்கல் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது கான்செப்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 4th கொஸ்டின். ஸோ ப்ரூவ் தட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் டு நாட் ஹேவ் மேக்ஸிமா மினிமா. ஸோ இப்போ இந்த மாதிரி லாக் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமும் வரக்கூடாது, மினிமமும் வரக்கூடாது அப்படின்றாரு. ஸோ இப்போ நீங்க எந்த இதுல இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ்ல நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னாவே இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாக் எக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ லாக் எக்ஸ் எடுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். இதுல வந்து மேக்ஸிமம் வரக்கூடாது, மினிமமும் வரக்கூடாதுன்றாங்க. செகண்ட் நார்மல் கொஸ்டின் மாடல் பாருங்க. ஸோ 4th கொஸ்டின். g of x is equal to log x. இப்போ g dash of x is equal to உங்களுக்கு என்னது 1/x. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், g dash of x equal to 0. அப்போ 1/x equal to 0ன்னு வந்துடும். ஸோ 1 equal to ஸோ x 0வால மல்டிப்ளை பண்ணா 0ன்னு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இங்க 1 இருக்கு, இங்க 0ன்னு வருது. அப்போ 1 0 உங்களுக்கு ஈக்குவல் ஆகுமா? இந்த ரெண்டு வேல்யூ சேமா இருந்தா தான் ஈக்குவல் ஆகும். இப்போ நமக்கு இங்க 1 இருக்கு, இங்க 0 இருக்கு. அப்போ ஈக்குவல் ஆகாது. So not equal. Not equal na, so does not exist. Does not exist such that g of x equal to 0. So g of x equal to 0 ஃபங்க்ஷனே உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகல. ஏதாவது எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் மேக்ஸிமம் மினிமம் பண்றது. பட் இதுல எக்ஸோட வேல்யூவே என்னால ஃபைண்ட் பண்ண முடியல. Therefore g function g of x does not have maxima or minima. Maxima or புரியுதுங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த 5th கொஸ்டின் அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் அப்சல்யூட் மினிமம். ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் மினிமம்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி அவங்க ஒரு எண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்வல் கொடுப்பாங்க. அந்த எண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்வல்ல சப்ஸ்டிட் பண்ணி எதுல மேக்ஸிமம் வருது எதுல மினிமம். செகண்ட் ராமல்ட்ட கொஸ்டின் பாருங்க, ஒரு மாடல் போடலாம். இது அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் மினிமா அப்படின்னு செகண்ட் ராமல்ட்ட 5th கொஸ்டின்ல. ஸோ 5th கொஸ்டின் செகண்ட் ராமல். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ f of x is equal to sin x plus cos x. x என்ன கொடுத்துருக்காங்க 0,5. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? ஸோ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஸோ cos x. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் sin x. இப்போ f dash of x வந்து ஈக்குவல் டு 0 பண்ணும். ஸோ f dash of x ஈக்குவல் டு 0னா இங்க மைனஸ் sin x இருக்கு. ஸோ ரைட் சைட்ல வந்தா cos x வந்தா என்ன ஆயிடும் மைனஸ் cos x. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டும் கேன்சல். அப்போ sin x ஸோ டிவைடட் பை cos x ஸோ ஈக்குவல் டு 1. அப்போ sin பை காஸ்ன்றது என்னது உங்களுக்கு ஸோ tan x ஈக்குவல் டு 1. ஸோ டேனோட வேல்யூ எப்போ உங்களுக்கு 1 வரும்? ஸோ எக்ஸோட வேல்யூ 5/4. ஸோ எக்ஸ் வந்து 45 டிகிரியில தான் உங்களுக்கு 1 கிடைக்கும். இப்போ எனக்கு 3 இன்டர்வல், இங்க ஒரு இன்டர்வல் இருக்கு, அடுத்து எண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்வல் 2 இன்டர்வல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 3 இன்டர்வல்லையும் சப்ஸ்டிட் பண்ணி எங்க உங்களுக்கு மேக்ஸிமம் வருதுன்னு பாருங்க.
Okay, so in the answer. So therefore, value of f at a critical point x is equal to pi by 4 and end point of the interval. Okay, so end point of the interval. So question என்ன கொடுத்திருக்காங்க 0, pi. இப்போ இத மூணையும் நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இப்போ ஃபங்க்ஷனுக்கு என்ன கொடுத்திருக்காங்க f of x equal to sin x plus cos x. Okay, so first நம்மளுக்கு 0, pi, pi by 4. First f of 0 substitute பண்ணுவோம். So sin 0 plus cos 0. So sin 0 0, cos 0 ஓட வேல்யூ 1. So அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன வந்துரும் at x equal to 0. அடுத்து at x is equal to pi. So f of pi எடுத்தீங்கன்னா so sin pi plus cos pi. Sin pi ஓட வேல்யூ 0, cos pi ஓட வேல்யூ -1. So அப்ப -1. இப்போ அடுத்து என்ன இருக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு pi by 4. So f of pi by 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா so sin x pi by 4 plus cos pi by 4. Okay, so sin pi by 4 cos pi by 4 ரெண்டுமே உங்களுக்கு என்னன்னா 1 by root 2. அப்ப ஆன்சர் 2 by root 2 வந்துரும். So கேன்சல் பண்ணீங்கன்னா root 2. Okay, so இப்போ எங்க மேக்ஸிமம் வருதுன்னு பார்ப்போம். So எது உங்களுக்கு மேக்ஸிமம் இது 1 இருக்கு root 2 ஓட வேல்யூ 1.414. So இங்க தான் உங்களுக்கு மேக்ஸிமம். ஓகே, so எங்க உங்களுக்கு மினிமம் வருது so இதுதான் மினிமம், so இது மேக்ஸிமம். So இங்க மேக்ஸிமம் வருது, இங்க மினிமம் வருது. So இப்போ இது எழுதணும் தனியா. ஓகே, so absolute maximum is root 2 at x equal to pi by 4 and absolute minimum is -1 at x equal to in the point line at x equal to. புரியுதுங்களா? So இதுதான் absolute maximum minimum concept. Okay, so next பாருங்க. The 6th, 7th, 8th இது எல்லாமே கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான். இல்ல ஒரு क्वेश्चन இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஏதோ ஒன்று பார்க்கலாம். மேக்ஸிமம் 7th क्वेश्चन சேம் அப்சல்யூட். இது மாதிரி எண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்வல் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கனாவே அப்சல்யூட் மேக்ஸிமம் தான். பாருங்க அது மாதிரி பிராக்கெட்ல 0,3 கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இது மாதிரி எண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்வல் கொடுத்துட்டாங்கனாவே அது கான்செப்ட் என்னன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் தான். நீங்க f dash of x கண்டுபிடிக்கணும். இப்போ போட்டோம் பாத்தீங்களா அந்த கான்செப்ட். ஸோ இப்போ f dash of x கண்டுபிடிக்கணும், ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சிட்டு அதோட ஃபங்க்ஷன் எனக்கு எக்ஸ் கிடைச்சிடும். அந்த எக்ஸ் எடுத்து கொஸ்டின்ல பார்த்து ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ணி எங்க மேக்ஸிமம் வருது எங்க மினிமம் வருதுன்னு கண்டுபிடிக்கிறது அப்சல்யூட் மேக்ஸிமம் படிப்போம். அதே கான்செப்ட் தான் 7th எல்லாமே. ஓகே, 8th அதே தான். 9th கொஸ்டின் at what point what is the maximum value of the function sin x plus cos x கொடுப்பேன். ஏன்னா உங்களுக்கு எண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்வல் எதுவுமே கொடுக்கல. ஓகே, ஸோ அப்போ இது எப்படி போடலான்னு பாருங்க. இந்த கொஸ்டின் 9th கொஸ்டின். So 9th question உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? So what is the maximum value of the function? So sin x plus cos x கொடுத்திருக்காங்க. So listen பண்ணுங்க. So 9th question. So what is the maximum value of the function sin x plus cos x? கொடுத்திருக்கிறது f of x equal to sin x plus cos x. So first இதை differentiate பண்ணுங்க. So f dash of x equal to sin x differentiate பண்ணா cos x. So cos x differentiate பண்ணா sin x. So f double dash of x equal to cos x differentiate பண்ணா minus sin x. Again sin x differentiate பண்ணா cos x. So இதில் மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா sin x plus cos x. Okay. So இப்போ first நீங்க to find maxima or minima நம்ம என்ன பண்ணுவோம்? f dash of x equal to 0. Find maxima or minima. So நம்ம என்ன பண்ணுவோம்? f dash of x equal to 0. That means cos x minus sin x equal to 0. Na? So minus sin x right side la sin x equal to cos x. So the right side is positive. So sin x equal to cos x. So sin x, cos x denominator sin x by cos x equal to 1. So tan x equal to 1. So tan value 1 கிடைக்கும். So x oda value so pi by 4 இருக்கும்போது தான் எனக்கு tan ஓட வேல்யூ என்ன வரும்? 1. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த pi by 4 ஓட ஸ்டாப் ஆகாது. at x is equal to pi by 4 pi by 4
அடுத்து 9π/4. ஸோ இது மாதிரி கண்டினியூஸா எனக்கு எல்லா வேல்யூஸும் போகும். ஏன் அப்படின்னா எனக்கு tan x ஓட வேல்யூ 1ன்றது x ஈக்குவல் டு π/4ல மட்டும் இல்லை, x ஈக்குவல் டு π/4, π/4, 9π/4 இது மாதிரி போயிட்டே இருக்கு. இப்போ அடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. at x ஈக்குவல் டு π/4 f டபுள் டேஷ் ஆஃப் x கண்டுபிடிக்கணும். ஸோ f டபுள் டேஷ் ஆஃப் π/4 ஈக்குவல் டு மைனஸ் சைன். ஸோ இதுல இருந்து முதல்ல மைனஸ் வெளியே எடுத்துறேன். மைனஸை வெளியே எடுத்தோம்னா sin π/4. அடுத்து இங்கேயும் பிளஸ் வந்துடும். ஸோ cos π/4. ஓகே, ஸோ மைனஸ் 1/√2 பிளஸ் 1/√2 ஈக்குவல் டு மைனஸ் 2/√2. ஸோ ஆன்சர் என்ன வருது? ஓகே, ஸோ மைனஸ் √2. ஓகே, ஸோ இப்போ எனக்கு f டபுள் டேஷ் ஆஃப் x ஓட வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ f டபுள் டேஷ் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் √2 வருது. இப்போ கொஸ்டின்ல அவங்க என்ன கேட்கறாங்க? வாட் வேல்யூ இஸ் மேக்ஸிமம் கேட்கறாங்க. ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் sin x plus cos x ன்னு கேட்கறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? ஸோ இந்த வேல்யூ மைனஸ் √2 இருக்கு பார்த்தீங்களா? இப்போ f ஆஃப் 5/4ல தான் எனக்கு மேக்ஸிமம் வருது. ஸோ இப்போ இந்த f ஆஃப் 5/4 எடுத்து திருப்பி கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ f ஆஃப் 5/4, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா sin π/4 பிளஸ் cos π/4. அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு? 1/√2 plus 1/√2 equal to, so 2/√2. So answer will be 2. Okay, so phi f will be the maximum at x equal to 5/4. So value வந்து உங்களுக்கு என்னது? So root. Okay, so இதான் 9th question. இப்போ அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ இந்த 13th கொஸ்டின்ல இருந்து 23rd ஒரு 10 கொஸ்டின் இருக்கு, 26 ஒரு 13 கொஸ்டின் இருக்கு. இந்த 13 கொஸ்டின் உங்களால ஃபுல்லா படிக்க முடியும்னாவே ஃபுல்லா படிங்க. இப்போ ஒரு 4 கொஸ்டின் மட்டும் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்ட கொஸ்டின் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். பட் உங்களால இது எல்லா கொஸ்டினும் படிக்க முடியும்னாலும் படிங்க. இதோட எல்லா சொல்யூஷன்ஸும் 1/1 வீடியோவும் என்னோட பிளேலிஸ்ட்லயும் இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த வீடியோட எண்ட்ல என் கார்ட்ஸ் மேல வரும் பார்த்தீங்களா, அதுலயும் இருக்கும். இல்லாட்டி என்னோட என் பிளேஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் வீடியோ இதுல காட்டும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கண்டிப்பா சாப்டர் 6ஓட டோட்டல் எல்லா சம்ஸோட சொல்யூஷன்ஸும் அதில் கொடுத்துருப்போம். அதில் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின் மட்டும் இப்போ இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ 16th கொஸ்டின் பார்த்தலாம் பாருங்க. ஸோ 16th என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபைண்ட் 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் whose sum is 16 and the sum of whose cubes is minimum கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பாசிட்டிவ் நம்பர் கொடுத்து கண்டுபிடிக்கணும். அதோட சம் வந்து 16. 2 பாசிட்டிவ் நம்பர் கண்டுபிடிக்கணும். அதை ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து 16. அதோட சம் ஆஃப் whose cubes வந்து என்ன சொல்றாங்க? மினிமம் சொல்றாங்க. ஸோ லிசன் பண்ணுங்க. So find 2 positive numbers. So கொடுத்திருக்கிறது 2 positive number. So let one number be x and other number. So let one number be x and other number. இப்ப 2 positive number ஆட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க? 16 சொல்றாங்க. அப்ப 1 xனா அப்ப கண்டிப்பா இன்னொரு நம்பர் என்னதான் இருக்கும்? சோ இங்க என்னன்னு தெரியாது. அப்ப இந்த 16 இந்த பிளஸ் எக்ஸ் ரைட் சைட்ல வந்து மைனஸ் எக்ஸ். அப்ப 1 நம்பர் பி எக்ஸ்னா அதர் நம்பர் கண்டிப்பா என்ன வந்துடும்? 16 மைனஸ் எக்ஸ். சம் ஆஃப் கியூப்ஸ் இஸ் மினிமம் சொல்றாங்க. சோ அப்போ சம் ஆஃப் கியூப்ஸ் இஸ் மினிமம் சொல்றாங்க. சோ அப்ப என்ன வந்துடும் உங்களுக்கு? சோ எக்ஸ் கியூப் பிளஸ் 16 மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப். சோ அப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப். அப்போ வந்து 16 மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப். இதை டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் சப்ஸ்டியூட் பண்ண வேணாம். உஸ் மினிமம்ன்றாங்க. அப்ப இதுதான் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இது dy பை dx எடுத்துக்கோம். ஈக்குவல் டு எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3x ஸ்கொயர் பிளஸ் 3 இன்டூ 16 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அகெயின் 16 கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா -1. ஸோ அப்போ 3x ஸ்கொயர். ஸோ இங்க பிளஸ் 3 இன்டூ -1. ஸோ -3 இன்டூ 16 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ அகெயின் செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க. ஸோ 3x minus 3 கொடுத்துருக்காங்க. சாரி 3x ஸ்கொயர் minus 3. ஓகே, ஸோ செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 3 into 2 6x. ஓகே, ஸோ 3 into 2 6x வந்துடும்.
இது again differentiate பண்ணீங்கன்னா 3 into 2x உங்களுக்கு 6x minus 3 into so again x power n. So n into x power n minus 1. So அப்ப 6x minus 6 into 16 minus 6. So equal to 6x minus 6 into 16, 96. So plus 6x. அப்ப இது என்ன ஆயிடும் உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெறும் minus 96 மட்டும் வரும். ஒரு நிமிஷம் இதை மிஸ்டேக் பண்ணிட்டேன். 16 minus x the whole square. சாரி இந்த இடத்துல 16 minus x. அகைன் இங்க 16 minus x இருக்குன்னா திருப்பி இந்த இடத்துல நீங்க அகைன் செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும். அப்ப 16 0 ஆயிடும் மைனஸ் 1. ஸோ அப்ப இந்த மைனஸ் இன்டு மைனஸ் இங்க உங்களுக்கு பிளஸ் ஆயிடும். ஸோ அப்ப இது பிளஸ் 96. ஸோ இது மைனஸ் இது கரெக்ட் தான். ஸோ இப்போ இது கேன்சல். அப்போ உங்களுக்கு என்னதான் வரும் மைனஸ் சாரி பிளஸ் 96 தான் வரும். ஸோ அப்போ கிரேட்டர் தேன் 0. ஸோ அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவல் டு 0 போட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 3x square minus 3 into 16 minus x the whole square equal to 0. அப்போ 3x square. ஸோ இது ரைட் சைட்ல வந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? ஸோ 3 into 16 minus x the whole square. ஓகே. ஸோ அப்போ 3 உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ x square equal to 16 a minus b whole square. a square plus b square minus 2ab. ஸோ minus 2 into 16 32x. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸோ இது லெஃப்ட் சைட்ல வந்ததுன்னா 32x இஸ் ஈக்குவல் டு 256. அப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துடும்? ஸோ 8. ஸோ இப்போ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 8. ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 8. ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ அட் உங்களுக்கு என்னது? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இப்போ இதை 96. So greater than 0. So greater than 0 na உங்களுக்கு என்ன வந்துரும்? So positive. So at x equal to 8 உங்களுக்கு y என்றது என்னது? Local minimum. So at x equal to 8. So y is local minimum. So sum of cubes. So sum of cubes of number. Okay, so is minimum. Okay, when numbers are okay, so numbers are உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஒன்னு x equal to 8 ஒன்னு. So another number உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 16 minus x. So 16 minus x is equal to 16 minus 8. So equal to 8. So இதான் 2 number. ஒரு நம்பரும் 8. ஸோ அனதர் நம்பரும் உங்களுக்கு என்னது? ஸோ 8. ஓகே. ஸோ இப்போ அடுத்து பாருங்க. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் இந்த 17th கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் இந்த 2 கொஸ்டின் மட்டும் போடுறேன். மற்றெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு கீழே இந்த இண்டிவிஜுவல் வீடியோஸ் போடுறேன். பட் இதுல நீங்க எல்லா சம்ஸுமே கண்டிப்பா இதில் நீங்க பார்த்தோம். இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கிடையாது. பட் உங்களுக்கு இருக்கிறதே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 17 பார்த்துக்கோங்க, 19 பார்த்துக்கோங்க, 20, 21 எல்லா கொஸ்டினுமே மாத்தி கேட்டிருக்காங்க. 24, 25 இது எல்லாமே மாத்தி கேட்டிருக்காங்க. இதுல ஒரு கொஸ்டின் நம்ம 17 கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். So 17 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A square piece of a tin of size 18 cm is to be made into a box without top by cutting a square of each corner and folding up the flaps to form the box. What should be the side of the square to be cut off so the volume of the box is maximum possible? So என்ன சொல்லிருக்காங்க லிசன் பண்ணுங்க. 17th கொஸ்டின். ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ 10th 11th 12th எல்லா கிளாஸஸ்க்குமே போயிட்டு இருக்கு. இண்டிவிஜுவல் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு, குரூப் கிளாஸும் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க இல்ல வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் பண்ணுங்க, இல்லை கால் பண்ணி ஒரு டெமோ கிளாஸ் எல்லாம் பாக்குற மாதிரி இருந்தா பார்க்கலாம். அதே மாதிரி என்னோட சேனல்லே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சொல்யூஷன்ஸும் ஒரு சம்மோட சொல்யூஷன்ஸும் பிளேலிஸ்ட்ல என்னோட பிளேலிஸ்ட் போங்க. என்னோட பிளேலிஸ்ட்லேயே டாஸ்க் 10, 11, 12 மேக்ஸ் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா எல்லா சம்மோட சொல்யூஷன்ஸ் இருக்கும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சாப்டரோட ஒரு ஃபுல் டிவிஷன். ஓகே, ஒரு சாப்டருக்கு ஒரு வீடியோ அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சம்மா வேணும்னாலும் என்னோட சேனல்லே போனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு ஒரு சம்மோட சொல்யூஷன்ஸும் என்னோட சேனல்லே பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். ஓகே, இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேற ஏதாவது வேணும் அப்படின்னா சஜஷன் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ்ல போடுங்க, டவுட்ஸ் இருந்தாலும் போடுங்க, கண்டிப்பா நான் கிளியர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்ப 17th கொஸ்டின் பாருங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 17th கொஸ்டின்? ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு. அந்த ஸ்கொயர் பாக்ஸ்ல டீனா பேசர் மொத்தம் உங்களுக்கு என்ன சொல்றாங்க? 18 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க.
okay, is to be made into a box without top by cutting off the square. So side என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்கொயரை கட் பண்றாங்க. ஸோ அப்போ இந்த பார்ட் கட் பண்ணும். ஓகே, ஸோ 18ல இந்த பார்ட் நம்ம கட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? ஸோ இந்த லென்த் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ். இப்போ இந்த டோட்டல் லென்த்ல இருந்து இந்த எக்ஸ்ல நம்ம டோட்டல் லென்த்ல இருந்து இப்போ இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க ஒரு எக்ஸ் போயிடும், இங்க ஒரு எக்ஸ் போயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், 18 மைனஸ் 2x இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு எக்ஸ் போயிடுச்சு, இது ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா 18 மைனஸ் 2x இருக்கும். இது டோட்டல் லென்த் எக்ஸ், இந்த எக்ஸ் போயிடும், இந்த எக்ஸ் போயிடும். அப்ப 18 மைனஸ் 2x இருக்கும். அப்போ லைட் இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த பாட்டு மட்டும் தான் கட் பண்ணுறாங்க. இந்த பாட்டு கட் பண்ணிட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி பிளஸ் ஷேப்ல வரும். ஓகே, ஸோ இப்போ let side of a square. So let side of a square equal to x சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். இப்போ இதுல கட் பண்ணது போக நம்ம கட் ஆஃப் let the side of a square cut off b x சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு length is equal to breadth is equal to என்ன வரும், கட் பண்ணது போக 18 minus 2x சென்டிமீட்டர் வரும். சரிங்களா? ஹைட்ன்றது மொத்தம் இப்ப இதுதான் நமக்கு ஹைட். இப்ப இதுல என்ன கட் பண்றோம், ஹைட் எக்ஸ். அப்ப h is equal to x. இப்ப கொஸ்டின்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா what should be the side of square to be cut off, so the volume of the square maximum possible, volume maximum possibleன்றாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிக்கணும். சோ வால்யூம் ஆஃப் a, இப்ப என்ன ஷேப் இது நமக்கு cube. So volume of a cube is equal to L into B into H. Sorry, volume of a cuboid, volume of cube என்ற volume of a cuboid is equal to L into B into H. Okay, so இப்போ இதுல நமக்கு L என்றது 18 minus 2x, அடுத்து B என்றது 18 minus 2x, அடுத்து x என்றது உங்களுக்கு சேம் h என்றது x ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நீங்க 2 வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா 9 minus 6, அகைன் 2 வெளியே எடுத்தீங்கன்னா 9 minus 6, ஸோ இன்டூ எக்ஸ் எடுத்துக்கணும். So 2 into 2, 4x into 9 minus, so x the whole square. Okay, so இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம், 4x into 9 minus x the whole square. So a square plus b square minus 2ab. So 2 9s are 18x. Okay, so அப்போ volume, so volume of a cube v is equal to, so இப்போ இதை differentiate பண்றோம். So v is equal to maximum கண்டுபிடிக்கிறது நம்ம differentiate பண்ணோம்னா, so 2 into 2, 4. So 4 into x, 4x into 9 minus x the whole square. இதுதான் உங்களுக்கு v. இப்போ நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா என்ன வரும், so dv by dx is equal to, so 4 into, so 81. 4 into ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கு, nx power n minus 1. So ஒரு நிமிஷம் கொஸ்டின் என்ன எடுத்துக்கலாம், a minus b the whole square, a square plus b square minus 2ab. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த வால்யூம் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து போயிடலாங்க. ஸோ v is equal to, so 4 into 81x plus x மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x cube minus 18x square இருக்கு. ஓகே, இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும், v is equal to 4 into 81x into plus 3x cube minus 18. இப்போ 4 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துறேன். ஸோ 81x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 81, x cube டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3x square minus 18 into 2x, so minus 36x. ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம 4, இது எல்லாத்துலயும் காமனா என்ன இருக்கு, 3ன்றது காமனா இருக்கு. ஸோ வெளியே எடுத்தோம்னா 27 plus x square minus 12x. ஓகே, ஸோ 4 3s are 12. ஸோ அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு 27 plus x square minus 12x இருக்கு. ஸோ இப்போ அகைன் செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் நம்ம பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இதை அப்படியே வச்சுக்கலாம், minus 12x plus 27 இருக்கு. இப்போ செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா d square v by dx square. So d square v by dx square is equal to, so 12 x square differentiate பண்ணீங்கன்னா 2x minus 12x differentiate பண்ணீங்கன்னா 2. So அப்போ இதுல இருந்து நம்ம 2 வெளியே எடுத்துட்டோம்னா, so into 2 வெளியே எடுத்துட்டோம்னா, so x minus 6. Okay, so இப்போ மேக்ஸிமா மினிமா கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணோம், dv by dx equal to 0. So dv by dx equal to 0 னா, so 12 into x square minus 12x plus 27 equal to 0. அப்ப x square minus 12x plus 27 equal to 0 னா, so இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். x minus 3
x minus 9 equal to 0. So அப்ப x minus 3, x minus 9 equal to 0 னா, so x equal to உங்களுக்கு என்னது 1, 3 1, அடுத்து x equal to 9. Okay. So but x equal to 3 எடுத்து substitute பண்ணீங்கன்னா d square v by dx square substitute பண்ணுங்க. So 12 into 2 என்ன இருக்கு? இங்க 24 into x minus 6. Okay. So at x equal to 3, at x equal to 3, so d square v by dx square is equal to 24 into x minus 6. So 3 minus 6. Upper 24 into minus 3 equal to minus 72 less than 0. At x equal to 3. At x equal to 9 I substitute பண்ணல அப்படின்னா, so இப்போ 24 into 9 minus 6 போட்டோம்னா 24 into 3 72 வந்துடும். So 24 into 3 72 அப்படின்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்துடும், greater than 0. So அது இல்லாம ஃபர்ஸ்ட் இந்த x equal to இங்க 9 substitute பண்ண அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்க L ஓட வேல்யூ 18 minus 2x இருக்கு. அப்ப Lக்கு 18 minus 2 into 9 போட்டோம்னா 2 into 9 18, L ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துடும், 0. அப்ப L ஓட வேல்யூவே உங்களுக்கு 0 வந்துருது. என்ன சப்ஸ்டிட் பண்ணும்போது x 9 சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா லென்த் பிரெத்தோட ஹைட் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும். ஏன்னா ஸ்கொயர் பாக்ஸ் கட் பண்றோம்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல L ஓட வேல்யூ 0 கண்டிப்பா வராது. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல என்ன மட்டும் தான் வரும், at x equal to 3 மட்டும் தான் வரும். ஓகே. So at x equal to 3 is the point of maximum. Point of maximum. அப்ப எப்படி எழுதலாம்? By cutting the side 3 centimeter from each corner, volume of box is maximum possible. The volume of box is maximum possible. புரியுதுங்களா? ஓகே. ஸோ இவ்வளோதான் இந்த கொஸ்டின். இதை தாண்டி கண்டிப்பா ரிமைனிங் இருக்கிற எல்லா கொஸ்டினும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது எல்லா சொல்யூஷன்ஸுமே உங்களுக்கு என்னோட சேனல் பிளேலிஸ்ட்லயோ இல்லை இப்போ இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு மேல இந்த என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கூட மீதி 2 காட்டும் உங்களுக்கு. அதுல பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல டோட்டலா எல்லா சம்ஸோட சொல்யூஷன்ஸும் அதுல கிட்டத்தட்ட ஒரு சம்மோட சொல்யூஷனும் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். அது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு அது காட்டும் பாருங்க. அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி எல்லா சம்ஸும் நீங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேற என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றது கீழே சஜஷன் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஆன்லைன் கிளாஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க என் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு வேணாலும் நீங்க வாட்ஸ்அப்லயோ இல்லை டெமோ கிளாஸ் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.